குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட், நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கிராஃபிக் டிசைனிங் அடோப் ஃபோட்டோஷாப் பேட்ச் 30ல் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், அப்போது முதலாவதாக நம்ம இந்த செமினாரை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செமினாருக்காக வேண்டி உங்களோட கால நேரங்களை பொறுமதியான கால நேரங்களை ஒதுக்கி ஜாயின்டாக இருக்கக்கூடிய அனைவரையும் கனடியன் காலேஜ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ரைட், அப்போது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த செமினாரில் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னா, முதலாவது நம்மளோட காலேஜை பற்றின டீட்டெயில்ஸும் அதே போல் நான் கதைக்கிற யார் அப்படின்றது என்ன பற்றின டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் இந்த அடோப் ஃபோட்டோஷாப் அப்படின்ற இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை பற்றியும் முழுமையான விவரங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கலாம். அண்டு நான் எல்லா விடயங்களையும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸையும் உங்களுக்கு என்கிட்ட கேட்கலாம். சரி, ஓகே. அப்போது முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கனேடியன் காலேஜ். ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் இப்போது கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கோம். அண்ட் முன்ன நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலேஜ் இருக்கிறது கேண்டியில் தான் நம்ம இருக்கோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட நிறைய டவுட்ஸ் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ரைட், அதுக்குரிய சில பதில்கள் தரணும். ரைட், அப்போ அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரைட், நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டியில் தான் இருக்குது. ரைட், அப்போது நம்ம முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டியில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் செய்து கொண்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு பிறகு 2019க்கு பிறகு நம்ம முழுமையாக ஆன்லைன் கிளாஸஸ், ரைட், ஃபிசிக்கலும் ஆன்லைனும் செய்தோம். அப்புறம் 2019க்கு பிறகு நம்ம முழுமையாகவே ஆன்லைன் கிளாஸஸாக தான் செய்து கொண்டு இருக்கோம். சரி, அப்போது அதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எங்களோட வெப்சைட்டில் கூட உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, canadiancoe.com அப்படின்றது நம்மளோட வெப்சைட். ரைட், எங்களோட வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு குரூப்பில் இந்த செமினார் முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அப்போ எங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அண்டு எங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ண டேட் தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். ரைட், அப்போது ஆன்லைனில் நம்ம பில்ட் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ரைட், அப்போது எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் சரியா லெக்சர்ஸ்ன்ற நேரத்தில் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 பேர் போல் இருக்கும். அண்ட் அதே போல் கோர்சஸ் ஒரு 8 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட், நம்ம ஒரு 10 கோர்சஸ் மாதிரி செய்து கொண்டு இருக்கோம். ரைட், நான் அந்த கோர்சஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மோஸ்ட்லி செய்கிறது நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைனிங் கோர்சஸ் தான் செய்து கொண்டு இருக்கோம். அப்போது நம்மளோட வெப்சைட்டில் உங்களுக்கு எங்களோட கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், அப்போது நம்ம முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸஸ் செய்து கொண்டு இருக்கோம். ரைட், அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனேடியன் காலேஜ் நம்ம ரெஜிஸ்டர்ட் ஒரு காலேஜ் ஒன்று. ரைட், நம்ம ரெஜிஸ்டர்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு காலேஜாக தான் நம்ம செய்து கொண்டு போகிறோம். ரைட், அப்போது கடந்த ஒரு 6 வருடங்களாக நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் செய்து கொண்டு இருக்கோம். ரைட், அப்போது நம்ம அடுத்தடுத்து காய்க்கிற நேரம் உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதே போல் இந்த பக்கத்தில் இருந்து கதைக்கக்கூடிய நான் யார் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ரைட், நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபௌமி. அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டராக நானும் இந்த காலேஜில் இருக்கேன். ரைட், எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ் இருக்கும். அண்ட் 3 டிரெக்டரில் நானும் ஒரு டிரெக்டராக இருக்கேன். ரைட், அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட், நம்ம ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல் QS லெவல் 5 வரைக்கும் செய்திருக்கேன். அண்ட் தற்பொழுது கரண்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட், அப்போது ஃப்ரீலான்சராக Fiverr அண்ட் Upworksல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். அண்ட் அதோட சேர்த்து தான் நம்ம ஆன்லைனில் இந்த டிசைனிங் கிளாஸஸ் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது அதே போல் ஜஸ்ட் நம்ம ஏதோ படிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் Fiverr Upworksல ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மாத்திரம் கிளாஸஸ் செய்யலை. சரியா, நம்ம கிளாஸஸ் செய்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தேன் 16 இயர்ஸ் 16 வருடங்களுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெக்சராக நிறைய காலேஜஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட், கேண்டியில் இருக்கக்கூடிய அதிகமான காலேஜஸ்லையும் அண்ட் கொலம்புலையும் காலேஜஸில் நான் டிசைனிங் லெக்சராகவும் AutoCAD டிராஃப்டிங் லெக்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரியா, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் நிறைய கம்பெனிஸ்லேயே நான் ரிமோட்டாகவும் ரைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் லாங் டேர்ம் சில ப்ரொஜெக்ட்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து தான் நம்ம இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். ரைட், அப்போது நம்ம கோர்ஸ் எதுவும் எங்கேயோ நெட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து அப்படியே செய்கிற கோர்ஸ் இல்லை. ரைட், நம்ம ஃபிசிக்கல் கிளாஸஸ் செய்கிற நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் நம்ம கதைச்சி செய்கிற நேரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. ரைட்,
அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கம்பெனிஸ்ல வொர்க் பண்ற நேரத்துல, ரைட்? அந்த வொர்க் பண்ற என்வைரன்மென்ட்ல ஒரு டிசைனருக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ரைட்? அதே போல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அப்படின்றது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, ரைட்? அதெல்லாம் வச்சு, ரைட்? அதே போல நம்ம வந்து பிசிக்கலாக கம்பெனில வொர்க் பண்ற நேரமும், அதே போல நீங்க ஆன்லைன்ல Fiverr, Upworks போன்ற வெப்சைட்ஸ், அதே போல இல்லன்னு சொன்னா நீங்க Facebookல ஜாப்ஸ் எடுத்து அப்படி வொர்க் பண்ற நேரம், ரைட்? இந்த மாரியான நேரங்கள்ல உங்களுக்கு என்ன மாரியான பிரச்சனைகள் வரும்? அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, ரைட்? அதுக்கேத்த மாரியான தயாரித்த ஒரு சிலபஸ தயாரிச்சு தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ செய்து கொண்டு இருக்கோம். ரைட்? நம்முடைய டிசைனிங் கோர்ஸ் எல்லாமே அந்த மாரியான ஒரு செட்டப்ல தான் செய்திருக்கோம். ரைட்? உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம, உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துல போயிட்டு வொர்க் பண்ற அளவுக்கு, சரிடா? 100% எந்த டவுட்டும் இல்லாம வொர்க் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த கோர்ஸஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவோம். ரைட்? அப்போ அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மோர் தேன் 16 இயர்ஸ்க்கு மேல இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் நம்ம இந்த சிலபஸ் எல்லாமே தயாரித்து இந்த கோர்ஸ கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ரைட்? அப்போ என்னைய பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா, உங்களுக்கு நம்மோட WhatsAppல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு. அதில கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, எனக்கு இன்னும் மேலதிக விவரங்கள தரலாம். சரி. அண்ட் அதே போல எங்கட காலேஜ பொறுத்தவரைக்கும், காலேஜ்ல செய்யக்கூடிய கோர்சஸ் அப்படின்ற நேரம், நான் இன்னொரு விளக்கம் பண்றேன். கொஞ்சம் குயிக்கா இல்லன்னா, ஒரு Photoshop கோர்ஸ் மட்டும் தான் படிச்சு குடுக்குறோமா அப்படின்றத நீங்க சம்டைம் சிலவங்க சிக்கலாகலாம். ரைட்? அதனால தான் இந்த கோர்சஸ் இந்த மாரி கோர்சஸ் செய்றோம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு நீங்க ஜாயின்டா இருக்கக்கூடிய இந்த Adobe Photoshop கோர்ஸ பத்தின முழுமையான விவரங்கள நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். ரைட்? அப்போ இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட காலேஜ்ல Microsoft Office கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பேசிக் கோர்ஸ நம்ம வந்து செய்றோம். சரியா? Microsoft Officeன்ற கோர்ஸ். அப்போ இந்த கோர்ஸ் வந்து உண்மைக்குமே நம்ம வந்து லாங்குவேஜஸ்ன்ற நேரம் தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜஸ்ல வெவ்வேறாக தான் செய்து கொண்டிருக்கோம். சரியா? அப்போ அதே போல கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற கோர்ஸ நம்ம செய்து கொண்டிருக்கோம். அண்ட் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுமையான கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற பேக்கேஜ நம்ம முழுமையா செய்யாம, நம்ம இப்போக்கு வந்து செய்றது வந்து பிரிச்சு தான் செய்து கொண்டிருக்கோம். Photoshop வேறையாகவும், Illustrator வேறையாகவும் அப்படி நம்ம பிரிச்சு செய்றோம். ஏன்னு சொன்னா, நம்மோட சிலபஸ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? சிலபஸ் அடுத்ததா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சிலபஸ முழுமையா உங்களுக்கு காட்டி, சிலபஸ்ல என்ன மாரியான சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அந்த நேரம் உங்களுக்கு விளங்கும். ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம முழுமையா படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது அண்ட் முழுமையா படிக்கிற நேரம் என்ன மாரியான சப்ஜெக்ட் நமக்கு அ தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு முழுமையா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி? ஓகே. அப்போ நம்ம வந்து Adobe Photoshop அப்படின்ற சப்ஜெக்ட்ட வந்து செய்றோம். ரைட்? நீங்க இன்னைக்கு ஜாயின்ட் ஆயிருக்கிறதும் இந்த கோர்ஸ பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அதே போல Adobe Illustrator அப்படின்ற சப்ஜெக்ட்ட நம்ம செப்பரேட்டா செய்து கொண்டிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தது Adobe Premiere Pro, After Effects, AutoCAD அதே போல நம்ம வந்து IELTS இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் ஒண்ணு ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஃபாரின் போறோம்ன்னு சொன்னா செய்ய வேண்டிய ஒரு கோர்ஸ் ஒண்ணு தான். இந்த கோர்ஸையும் நம்மட காலேஜ்ல நம்ம செய்து கொண்டிருக்கோம். சரி. அப்போ இந்த கோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து 3 லாங்குவேஜ்லயும் செப்பரேட்டா செய்து கொண்டிருக்கோம். அண்ட் அதே போல நம்ம இத தவிர பார்த்தீங்கன்னு சொன்னா, CorelDRAW கோர்ஸும் செய்து கொண்டிருக்கோம். நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல ரைட். பட் நம்ம CorelDRAW அப்படின்ற கோர்ஸையும் செய்து கொண்டிருக்கோம். அடுத்து இந்த Illustrator எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த மாதம் முடிய ரைட் ஏப்ரல்ல தான் நம்ம அடுத்த புதிய கோர்ஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம் ரைட். அப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த போஸ்ட்ட பார்த்து தான் நீங்க அனைவரும் இந்த கோர்ஸ்‌க்கு ஜாயின் ஆகியிருக்கீங்க. ரைட்? ஓகே. அப்போ இந்த Adobe Photoshopஅ பத்தி முழுமையான விவரங்கள நம்ம கதைக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப். முதலாவது Adobe Photoshop அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு புரொஃபஷனல் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் இந்த Adobe Photoshop அப்படின்னு சொல்றது. ரைட்? ஒரு ஃபோட்டோன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஃபோட்டோவுக்கு நீங்க என்ன மாரியா விருப்பப்படுறீங்களோ, அந்த மாரியான எடிட்டிங் எல்லாமே இந்த Adobe Photoshopல செய்யலாம். சரி? அதே போல வேர்ல்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய புரொஃபஷனல் நீங்க வொர்க் பண்ற நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ரைட்? அப்போ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறான பர்ப்பஸ்க்கு இந்த டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சம்டைம் நீங்க பேசிக்கா மிச்சம் தெரியாதவங்களும் இருக்கலாம். ரைட்? எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்போ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்ல வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய புரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ன்ற நேரத்தில Adobe Photoshopன்றது வந்து நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ரைட்? Adobe Photoshop. ஃபோட்டோ எடிட்டிங் பக்கத்தில. அப்போ சிலவங்க யோசிப்பீங்க, அப்ப இல்லஸ்ட்ரேட்டர்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கே அது என்ன? ரைட். இல்லஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்றது அது ஒரு வேற பர்ப்பஸ் ஒண்ணு. அதுல ஃபோட்டோ எடிட் பண்றது இல்ல. Adobe Illustratorன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து நம்ம வெக்டர் டிசைனிங் செய்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் Adobe Illustrator அப்படின்னு சொல்றது. ரைட். அதே போல மத்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ரைட். Adobe InDesignஆ இருக்கலாம்.
ரைட்? அது வந்து பேஜ் லே அவுட் சம்மந்தமான ஒரு ரைட்? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரீமியர் ப்ரோன்னு இருக்கு. அது வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான சாஃப்ட்வேர் ரைட்? அப்போ Photoshop, ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதே போல நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ரைட்? ஒரு ஒரு ப்ரொஃபஷன் ரைட்? கிராஃபிக் டிசைனிங்ன்னு சொல்றது ஒரு ப்ரொஃபஷன் உண்டு. அந்த ப்ரொஃபஷனலுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ப்ரொஃபஷனலுக்கு போறதுக்கு நீங்க மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த Adobe Photoshop. நீங்க ஒரு 3டி மேக்ஸா இருக்கலாம், மாயாவா இருக்கலாம். நீங்க வேற வேற லெவல்ல ஒரு சாஃப்ட்வேர படிச்சுட்டு போறனாலும், நீங்க எந்த சாஃப்ட்வேரோட வொர்க் பண்ணினாலும், நீங்க Adobe Photoshopன்ற சாஃப்ட்வேர நீங்க பேஸா தெரிஞ்சிருக்கணும். ரைட்? அது தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேரோட வொர்க் பண்ணிப்பேன். Adobe Illustratorல நீங்க ஒரு வெக்டர் டிசைனரா போனாலும், நீங்க ஃபோட்டோஸ போட்டு ஏதாவது வொர்க் பண்ணணும்னு சொன்னா, நீங்க Photoshopல வந்து தான் செஞ்சுட்டு போகணும். ரைட்? அந்த மாரியான சப்ஜெக்ட் இருக்கு. ரைட்? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சிலபஸ காட்டுறனால உங்களுக்கு இன்னும் விளங்கும். இன்னும் தெளிவா விளங்கும். ரைட்? அப்போ நம்ம கைக்க போறது ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகக்கூடிய ஒரு பாத்ல தான் நம்ம வந்திருக்கோம். ரைட்? நீங்க வந்திருக்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். எப்படி நம்ம ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆக போறோம் அப்படின்றதுக்குரிய முழுமையான ஒரு வழிகாட்டல் தான் இங்க இருக்கு. ரைட்? அப்போ இந்த சிலபஸ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு கிராஃபிக் டிசைனர் ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகக்கூடிய முழுமையான சப்ஜெக்ட்ட இதுக்கு நம்ம அடக்கியிருக்கோம். ரைட்? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சிலபஸை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுமையாக ஆன்லைன்ல Zoomல தான் நடக்கும். ஆன்லைன் Zoom மூலமாக தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, காலம் வந்து 3 மாதம் போகும். 3 மாதம் பிளஸ் ஒரு 2 வீக்ஸ் போகலாம். சரி. அண்ட் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, புதன்கிழமைகள்ல இரவு 8 மணிக்கு தான் கிளாஸ் இருக்கு. ரைட்? இரவுல தான் நடக்கும். நைட்ல தான் கிளாஸ் நடக்கும். 8 டூ 10, 10:15, 10, 10:15 மாரி வரைக்கும் நடக்கும் கிளாஸஸ். அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுமையான தமிழ் மொழி மூலமாக நடக்கும். நெறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ரைட் என்ன லாங்குவேஜ்ல நடக்கும் அப்படின்னுலாம். முழுமையா தமிழ் மொழியில தான் இந்த கோர்ஸ் நடக்கும். ரைட்? நம்ம சிங்கள மீடியம் கிளாஸ் அது வேறையா நம்ம செஞ்சுருவோம். இது உங்களோட இந்த பேட்ச் வந்து போறது எல்லாமே வந்து முழுமையா தமிழ் மொழி மூலம் தான் போகும். இது வந்து நம்மளோட வந்து 30த் பேட்ச் 30வது பேட்ச் 29வது பேட்ச் நம்மளோட போய் கொண்டிருக்கு. மத்த பேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் லேட் ஆயினோம். 30வது பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தோம். ரைட்? 2 மந்த் மாரி லேட் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இடையில ஒரு நோன்பு அப்படி இப்படிலாம் இருந்தது. அதனால நமக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் அதுக்கு பிறகு தான் இப்ப தான் நம்ம வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி. அப்போ நம்மோட ஒரே ஒரு பேட்ச் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறது. 29வது பேட்ச். அதுல ஒரு 15 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்டா 15வது கிளாஸ் முடிஞ்சது. அண்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறது தான் இந்த பேட்ச் நம்பர் 13. ரைட்? அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 28 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த பேட்ச்ச நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ரைட்? அப்போ இந்த கோர்ஸ்க்கு வரக்கூடிய பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு 6000 தான். ரைட்? முழுமையான கோர்ஸ்க்கே வந்து 6000 தான் எடுக்க போறோம். ரைட்? வேற எந்த பேமெண்ட்டும் இல்ல. ரைட்? சர்டிஃபிகேட்க்கு பேமெண்ட் எடுப்பீங்களான்னு கேட்டா இல்ல. ரைட்? எந்த பேமெண்ட்டுமே எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த 6000ல தான் உங்களுக்கு நாங்க முழுமையா இந்த கோர்ஸ செய்வோம். அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் நம்ம தருவோம். ரைட்? சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றன்ற முழுமையான கைடு நான் உங்களுக்கு தருவேன். ரைட்? அதேபோல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். ரைட்? ஆக்ஷன்ஸ். நீங்க காசு குடுத்து வாங்க வேண்டிய ஆக்ஷன்ஸ நான் உங்களுக்கு ஃப்ரீயா தருவேன். அண்ட் பிளக்கிங்ஸ் தருவோம். ப்ரீசெட்ஸ் உங்களுக்கு தருவேன். டெம்ப்ளேட்ஸ் தருவேன். ஓவர்லேஸ், பிடிஎஃப் ரைட்? நெறைய டிசைனிங் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஷேர் பண்ணுவோம். ஃபொண்ட்ஸ் அதெல்லாமே தருவோம். சரியா? அப்போ இந்த விடயங்கள் நெறைய விடயங்கள் ஃப்ரீயா உங்களுக்கு நான் வந்து சில காசு குடுத்து வாங்க வேண்டிய சில பொறுமதியான விடயங்கள் இருக்கு. ரைட்? டிஜிட்டல் எசன்ஸ் ரைட்டா? டிஜிட்டல் எசன்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஷேர் பண்ணுவோம். சரி? அப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கோர்ஸ் சிலபஸ நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அப்போ சிலபஸ் அப்படின்ற நேரம் இதுதான் நம்மோட சிலபஸ். இந்த சிலபஸ பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த சிலபஸ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா? Adobe Photoshop ஆன்லைன் கோர்ஸ் சிலபஸ் என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இத வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டே பை டேஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டேஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டே 1ல ஸ்டார்ட் ஆகுது பேசிக்கா ரைட்? வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு தியரி சப்ஜெக்ட். இந்த பார்ட் அப்படியே தியரியில தான் போகும் நமக்கு. அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே பிராக்டிகலோட போகக்கூடிய சப்ஜெக்ட்டா இருக்கும். ரைட்? இந்த கிளாஸஸ்ல எல்லாமே வந்து 100% பிராக்டிகலா தான் இருக்கும். இந்த பிராக்டிகல் எல்லாமே நான் செய்து உங்களுக்கு காட்டுவேன். ரைட்? ஒரு ஒரு நம்ம சொல்லுவோமே ஒரு டூல் ஒண்ணு எடுத்து டூல்ல இருக்கக்கூடிய வேலைகள செய்து காட்டுறேன்டா. இது இந்த டூல் இப்படி தான் வொர்க் பண்ணும் அப்படின்றத நிறுத்தி முடிக்காம, அந்த டூலால என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற பிராக்டிகல நானே உங்களுக்கு செய்து காட்டி, அத உங்களுக்கு பிராக்டிகலா நம்ம தருவோம். சரியா? அப்போ 100% பிராக்டிகலா தான் இந்த கிளாஸ் போகும். சும்மா ஜஸ்ட் ஒரு டூல் எடுத்து இந்த டூல்ல செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது இல்ல. அத செலக்ஷன் பண்ணி அது எந்த மாரி வொர்க் பண்ணுதுன்றத முழுமையா நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். ஒரு மூவி போஸ்டர்னா, அந்த மூவி போஸ்டர 100% நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுவேன். முழுமையா டிசைன் பண்ணி காட்டுவேன். ரைட்? அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அது பிராக்டிகல் வைஸ் தான் இந்த கிளாஸ் எல்லாமே போகும். சரியா?
அப்போது டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் எத்தனை நாள் போகும்னு சொன்னால் முழுமையாக இந்த கோர்ஸ் வந்து 25 நாளைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 25 நாளைக்கு நம்ம இந்த கோர்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? ஒரு 25 நாள்னு சொன்னா சும்மா ஒரு நாளைக்கு சின்ன சின்ன டிசைனிங்ஸா போட்டு 25 நாளைக்கு அரேஞ்ச் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். எல்லாம் 25 கிளாஸஸ்க்கு இருக்கு. சரியா? அப்போ 25 கிளாஸஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த 25 கிளாஸஸ்ல குறைஞ்சது நம்ம வந்து சும்மா சொல்லுவோமே, ஒரு சரியா இந்த 10 கிளாஸஸ நீங்க சரியா ரைட் 10 இல்ல சாரி 11 கிளாஸஸ சரியா செய்தாலே உங்களுக்கு Photoshopல வேற லெவல்ல உங்களுக்கு வொர்க் பண்ணலாம். ரைட். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து Photoshop அட்வான்ஸ் சில கோர்சஸ் பார்த்திருப்பீங்க நீங்க வந்து Udemy ப்ரொஃபஷனலான கோர்சஸ் செல் பண்ணக்கூடிய வெப்சைட் Udemy. இப்ப இந்த Udemyல கூட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா Photoshop பேசிக் ரைட். அதுக்கப்புறம் Photoshop இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் Photoshop அட்வான்ஸ் அப்படின்னு கோர்சஸ் இருக்கு. ரைட். Photoshop கோர்ஸே 3ஆ பிரிச்சு போட்டிருப்பாங்க. 1 பேசிக் ரைட், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி ப்ரோ லெவல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இத 3 சப்ஜெக்ட்டையும் சேர்த்து ஒரே தடவையில நம்ம உங்களுக்கு முழுமையா இந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். இந்த சிலபஸ்ல அந்த மாரி நம்ம எக்ஸ்ப்ளைன் செய்திருக்கோம். சரி. அப்போ இந்த சிலபஸ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரைட். இதுல இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. நான் இடையில எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போறேன். ரைட். அப்போ உங்களுக்கு தெளிவா விளங்கும். அப்போ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகுறதுக்காக வேண்டி, ரைட். இந்த ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது, உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது. சரியா? இன்னைக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க, ஏஐ வந்திருக்கு. ரைட். ஏஐ டெக்னாலஜிஸ். நெறைய ஏஐ வந்திருக்கு. சரியா? இந்த ஏஐ வந்ததுனால கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஜாப்ஸ்க்கு நெறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ரைட். ஆனா, ஓ ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ரைட். ஏஐ வந்துருச்சு. அ பே பேசிக்கா கிராஃபிக் டிசைனிங் செய்றவங்களுக்கு கொஞ்சம் ஜாப்ல பிரச்சனை இருக்கு. அது என்ன மாரின்னு சொன்னா, பேசிக்கா செய்றவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சரியா? நீங்க புரொஃபஷனலா வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினீங்க, ரைட்? அப்படின்னா, இந்த ஏஐன்றது சொல்லக்கூடிய ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ட் சொல்றது உங்களோட வேலைகள இலகுபடுத்துறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஏஐய யூஸ் பண்ணி உங்களோட டிசைனிங்க இன்னும் புரொஃபஷனலா உங்களோட கிளையன்ட்க்கு உங்களுக்கு குடுக்குற நேரத்துல, உங்களுக்கு இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகரிக்கும். சரியா? அப்போ ஏஐன்னு சொல்றது இப்ப நீங்க நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரைட்? கேட்ட கேள்விக்கு தான் நான் சில பதில சொல்லிட்டு அது சப்ஜெக்ட்ல போறேன். ஏஐ வந்துருச்சு, ரைட்? இப்ப Gemini, ChatGPT இருக்கு, Gemini இருக்கு, ரைட்? Google Flow இருக்கு, அப்படி இப்படின்னு நெறைய இருக்கு, ரைட்டா? Leonardo AI இப்படி நெறைய ஏஐஸ் இருக்கு. இந்த ஏஐய வச்சு நெறைய பேர் டிசைனிங் செய்றாங்களே செய்ததுக்கு இதனால Photoshopல வொர்க் இருக்குமா? அப்படின்னு கேட்பாங்க. Photoshopஅ பொறுத்தவரைக்கும் Photoshopல பெ பெய்ட் வெர்ஷன்ல வந்து Gemini இன்பில்ட்ல இருக்கு. சரியா? Nano Banana இன்பில்ட்ல இருக்கு. அப்படின்னு சொன்னா, நமக்கு நமக்கு தேவையான டிசைன ஏஐயும் வந்து நம்மோட அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் புரொஃபஷனலான டிசைனிங்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அப்போ ஏஐ மூலமாக நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைனிங்க்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் வருது. அதேபோல இந்த நாட்ல என்ன பிரச்சனை வந்தாலும், ரைட்டா? கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? ஏன்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ரைட்? கோவிட் டைம்ல கூடி கிராஃபிக் டிசைனர்ஸ் தான் அதிகமா ஏர்ன் பண்ணது. என்னன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, Fiverr, Upworks ஆன்லைன்ல வொர்க் பண்றது, Facebookலயா இருக்கலாம். ரைட்? Facebookல நான் Facebookன்னு சொல்றது வந்து Facebookல வந்து நமக்கு பேஜஸ் கிரியேட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். ரைட்? அதுக்கு வந்து Photoshop எல்லாம் நல்லா நமக்கு உதவி செய்யும். ரைட்? நமக்கு செய்யலாம். அத வச்சு செய்யலாம். என்ன அப்படி ஏர்ன் பண்றது? அதெல்லாமே டிப்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட்? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏஐ டெக்னாலஜிஸ் வந்தாலும், நாட்ல என்ன பேண்டமிக் சிட்யூவேஷன் வந்தாலும், கிராஃபிக் டிசைனிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏர்ன் பண்ணலாம். காசு சம்பாதிக்கலாம். சரி? அப்போ டே 1 கிளாஸ் இன்னைக்குல இருக்கு. டே 1 கிளாஸ் வந்து நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது தான் நம்மளோட டே 1 இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் நம்ம செய்துட்டு இருக்குது. அப்போ இதுல வந்து நம்ம வந்து கயப்போம் என்னன்னா, வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்றது, கிராஃபிக் டிசைனிங் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் ஒண்ணு. ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் ஒண்ணு. ரைட்? சும்மா நார்மலான ஒரு வேலை ஒண்ணு. ரைட்? கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஜாப் ஒண்ணு இல்ல. ஒரு ப்ரொஃபஷனலான வொர்க். அது நீங்க வீட்ல இருந்து செய்தாலும், சரியா? நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு வொர்க் பண்ணினாலும், இது ஒரு ப்ரொஃபஷனல் வொர்க். ப்ரொஃபஷனல் ஜாப் ஒண்ணு. ரைட்? ப்ரொஃபஷனலா ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோதான். ரைட்? அப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது விஷுவல் கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளையன்ட் அண்ட் ரைட் கிளையன்ட்டோட விஷுவல் கம்யூனிகேஷன் பண்றது தான் உண்மைக்குமே வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங். இப்ப நான் உங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த மாரியான ஒரு போஸ்ட் ஒண்ணு விஷுவல் கம்யூனிகேஷன் ஒண்ணு பண்ணினேன். இந்த மாரியான ஒரு போஸ்ட் ஒண்ணு செய்து, இத வந்து நான் உங்களுக்கு Facebookல ஷேர் பண்ண நேரத்தில, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த போஸ்ட்ட பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணினீங்க. ரைட். இன்னைக்கு நீங்க இந்த கோர்ஸ்க்கு நம்மள ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து இந்த போஸ்ட்ட பார்த்து தான் நீங்க ஜாயின் பண்ணினீங்க. ரைட். அப்போ இந்த மாதிரி இதுதான் கிராஃபிக் டிசைன்னு சொல்றது. ரைட். இப்போ Facebook போஸ்ட் ஒண்ணு செய்றது மாத்திரம் இல்ல. நெறைய விடயங்கள் இருக்கு. நம்ம கதைக்கிறேன். ரைட்டா? என்னென்னலாம் செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல சிலபஸ்ல காட்டுவேன். அண்ட் எல்லாமே நம்ம கிளாஸ்ல செய்தும் காட்டுவோம். சரியா? அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ இது ஒரு கிராஃபிக் டிசைனிங், விஷுவல் கம்யூனிகேஷன். ரைட். அப்போ அதுதான் பேசிக்கான ஒரு தியரி. ரைட்டா? நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து உண்மைக்குமே தியரி எல்லாம் பாடமாக்குறது அதெல்லாம் தேவையில்ல. பட் சும்மா நம்ம கொஞ்சம் சில விதங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்டா? தேவை. ரைட். தேவைப்படும். ரைட். ஓகே. அப்போ விஷுவல் கம்யூனிகேஷன். ரைட். அப்போ முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்ன எப்படி இருந்தது? விஷுவல் கம்யூனிகேஷன் நம்ம நியூஸ் பேப்பருக்கு அட் செய்றது. நான்லாம் கிராஃபிக் டிசைனிங் படிக்கிற நேரத்தில ரைட். முன்ன படிக்கிற காலத்தில ஆ பேப்பருக்கு அட் செய்றது தான் கிராஃபிக் டிசைனிங் உண்மைக்குமே. ரைட். அந்த நேரம் பெரிய லெவல்ல இருக்கல. ரைட்டா? பேப்பருக்கு கிராஃபிக் டி ப இந்த வீரகேசரி பேப்பர்லலாம் வந்து துண்டு அட் வரும். ரைட். அந்த அட் எல்லாம் டிசைன் பண்ணி குடுக்குறது. ரைட். அவர் தான் நம்ம ஏர்ன் பண்ணது. ரைட். அதுக்கு பிறகு தான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் ஆயினது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அத வச்சு நம்ம டிவி லெவலுக்கு போறது. ரைட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மார்க்கெட் வந்தது டிஜிட்டல் பெரிய பேனர்ஸ் செய்யக்கூடிய மாரியான மார்க்கெட் ஒண்ணு கிரியேட் பண்ணிச்சு. ரைட். அதுக்கு பிறகு இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, இந்த வேர்ல்ட்ல எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த பேப்பருக்கு வந்த டிசைனிங்க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரிண்ட் மீடியாஸ்ன்னு சொல்ற பிரிண்ட்க்கு வரக்கூடியது. ரைட். இந்த பிரிண்ட்ல இன்னைக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எல்லாமே நான் கயப்பேன். சரியா? பிரிண்ட்ல சம்பாதிக்கக்கூடிய வழிகள் நெறைய இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் டிவி அப்படின்னு போயிட்டு பெரிய கட் அவுட்ஸ், பேனர் அடிக்கிறது, ஃப்ளெக்ஸ் அந்த மாரியான மார்க்கெட்டிங். இது நல்ல டிசைனிங் ஒரு காலத்தில போச்சு. இப்பயும் போய் கொண்டு தான் இருக்கு. ரைட். கம்பெனிஸ்க்கெல்லாம் நல்ல லெவல்ல இருக்கு. ரைட். ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்க துபாய்லலாம் வொர்க் பண்ண போனா, இந்த இதெல்லாம் வந்து வேற லெவல். ரைட்டா? இப்ப ரோட்ல பேனர் அடிக்கிறது இல்ல. ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும், ஒவ்வொரு ஷாப்லயும் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா, சூப்பர் மார்க்கெட்ல ஒரு எக்ஸ் பேனர் இருக்கும். எக்ஸ் பேனர்னா தெரியும் தானே? எக்ஸ் பேனர்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாரி எக்ஸ் பேனர்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஒரு கிராஃபிக் டிசைனரோட வேலை தான் இதெல்லாமே. ரைட். இதெல்லாம் டிசைன் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். சரியா? பார்ப்போம். அப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா லெவலுக்கு போயிட்டு சோசியல் மீடியா அ போஸ்ட் டிசைனிங் அப்படின்ட்டுலாம் போயிட்டு பிரிண்டிங் டிசைனிங் அப்படின்ற அளவுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங் இன்னைக்கு டிஃபரண்ட் ஒரு ஆங்கிளுக்கு போய்க்கொண்டு இருக்கு. சரியா? அப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஆல்பம்ஸ் அப்படி இப்படிலாம் வேற லெவல்ல இருக்கு டிசைனிங். ஓகே. அப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ரைட்? பேசிக்கா நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற நேரம் சொல்ற ஒரே ஒரு வீடியோ தான். ரைட். அத சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட். டார்கெட் ஒண்ணு இல்லாம எதுவுமே செய்யலாது. ரைட். நீங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கணும். ரைட். ப புரொஃபஷனலா கிராஃபிக் டிசைனிங் ஆகணும் அப்டின்னா, ஒரு டார்கெட்ல இருக்கணும். நான் கிராஃபிக் டிசைன் ஆகணும். அதுக்கு பிறகு வெப் டெவலப்பர் ஆகணும். அதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு ஜாப்க்கு போணும். இப்படியெல்லாம் நெறைய விடயங்கள மைண்ட்ல போட்டுட்டு, நமக்கு ஒரு வேல செய்ய இயலாது. ரைட்டா? எல்லாத்தையும் செய்ய இயலாது. நம்ம ஒரு டார்கெட் வச்சோம்னு சொன்னா, அந்த டார்கெட்ட நம்ம வந்து ஒரு வச்சுக்கணும். இப்ப ஒரு ஜாப் செய்றவருன்னா, ஜாப்ப செஞ்சுட்டு கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறது ஓகே. ஒரு படிக்கிற ஒருத்தர்ன்னு சொன்னா, அவர் நெறைய விடயங்கள மைண்ட்ல போட்டுக்கொண்டு வொர்க் பண்றது கஷ்டம். ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற நேரத்தில, அந்த கிராஃபிக் டிசைனிங் சப்ஜெக்ட்ட வந்து நீங்க என்ன சொல்லணும்னா, அத ஒரு டார்கெட்டா வச்சிருக்கணும். ரைட். கிராஃபிக் டிசைனிங் படிக்க போறீங்கன்னு சொன்னா, அதிகமான டிசைனிங்ஸ் பார்க்கணும். சரியா? அதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்லுவேன். எங்கெங்க டிசைனிங்ஸ் பார்க்கலாம். புரொஃபஷனல் டிசைனிங்ஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம். ரைட். அத பார்த்து உங்களோட மைண்ட்ல எப்படி நீங்க ஒரு டிசைனிங் ஒரு ஒரு டிசைனிங் ஒண்ணு பார்க்குற நேரம் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. ரைட். ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தா, ஜஸ்ட் நான் பேசிக்கா சொல்றேன். சரியா? ரைட். இப்போ சாதாரணமா இப்படி ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேனுங்களேன். ஆ சரிங்க. சாரியா? ரைட். ஓகே. இந்த மாரி போஸ்ட் ஒண்ணு பார்த்தேனுங்களேன். இந்த போஸ்ட்ட பார்த்தா, இந்த போஸ்ட்ட பார்க்குற நேரமே நமக்கு விளங்கணும் என்னது? இந்த போஸ்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க. ரைட். அந்த மாரி ஒரு டார்கெட் இருக்கணும். ரைட். நம்ம இந்த போஸ்ட்ட பார்த்தோனே, ரைட் நல்லா இருக்கு அப்படின்றத நல்லா இருக்கு உண்மைக்குமே. என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள்ல போட்டு ரவுண்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு பீஸா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் போட்டுருக்காங்க. ரைட். நடுவுல ஒரு புக்ஸ போட்டுட்டு, உள்ளுக்கு ஃபோட்டோஸ வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து மைண்ட்ல வரணும். ரைட். அவ்வளோதான். இதுல இதுல இந்த டிசைனிங்ல இவ்வளோ தான் இருக்கு அப்படின்றது மைண்ட்ல பேசிக்கா வந்துரும். ரைட். ஒரு வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோ ஒண்ணு பார்த்தாலும், அந்த ஆல்பம்ல செய்திருக்கக்கூடிய எடிட்டிங்க பார்க்குறேன்னா, அந்த எடிட்டிங்ல நமக்கு அந்த எடிட்டிங் மட்டும் வேறையா விளங்கணும். ரைட். அப்போ நம்ம ஒரு ஃபோக்கஸ் ரைட். ஒரு டார்கெட்ல இருக்கணும். ரைட். ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகுறேன்னு சொன்னா, மெயினா முதலாவது வந்து நம்ம படிக்கிற நேரம் ஒரு டார்கெட்ட வச்சுட்டே தான் படிக்கணும். ஏன்னா அப்படி இல்லாம கிராஃபிக் டிசைனர் ஆகுறது ஆகலாம். பட் புரொஃபஷனலா ஒரு லெவல்ல ரைட். ஒரு ஒரு Fiverr, Upworksல உங்களோட கிளையன்ட் எதிர்பார்க்கிற அளவுக்கான டிசைனிங்ஸ் குடுக்குறதுக்கு கஷ்டமாகும் இல்லன்னா. ரைட்டா? அங்க எதிர்பார்க்கிற டிசைனிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு பொட்டி போட்டு நார்மலா செய்யக்கூடிய மாரியான ஒரு டிசைனிங் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரைட்?
அவங்க எதிர்பார்க்கிறது வந்து வேற லெவல் டிசைனிங்கா இருக்கும். இப்போ ஒரு ஷூட போஸ்ட் பண்ணணும்னா, இந்த போஸ்ட் வந்து இந்த லெவல்ல இருக்கும். சரியா? அப்போ அவங்க எதிர்பார்க்கிறது இந்த மாரியான லெவல்ல இருக்கணும். ரைட்? இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ரைட்? இதெல்லாம் வந்து பெரிய சாதாரண ஒரு லைன் போட்டு, ஸ்ட்ரோக் போட்டு, ஆங்கிள் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்? அப்போ அப்போ அவங்க எதிர்பார்க்கிற டிசைன நம்ம குடுக்குறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ ஒரு டார்கெட்டோட தான் நம்ம வொர்க் பண்ணணும். அதேபோல டார்கெட்ட மட்டும் வச்சுட்டு நான் கிராபிக் டிசைனராவே நெறைய டிசைனிங் பார்க்குறேன். ரைட்? ஓகே. அப்படி இருந்து நமக்கு கிராபிக் டிசைனர் ஆகலாது. கிராபிக் டிசைனர் மாத்திரம் இல்ல, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல போனாலும் டார்கெட்ட மட்டும் வச்சுட்டு நான் கிராபிக் டிசைனர் ஆகப் போறேன். இல்லன்னா நான் லோயர் ஆகப் போறேன் அப்படின்னு ஒரு டார்கெட்ட மட்டும் வச்சுட்டு இருந்து போதாது. அடுத்தது வந்து செகண்ட் வந்து நீங்க அந்த டார்கெட்ட அடையணும்னு சொன்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்? பிராக்டிஸ். ரைட்? பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய பிராக்டிஸ் பண்ண நம்ம இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் இத சொல்லி ஸ்டார்ட் பண்றேன் என்னன்னா, நம்ம இந்த கோர்ஸ்ல எல்லாமே பிராக்டிகலா தான் செய்வோம். ரைட்? நான் உங்களுக்கு எல்லாமே பிராக்டிகலா செய்ற நேரம், நான் உங்களுக்கு சொன்ன மாரி 11வது கிளாஸ் வார நேரம் நம்ம சிலபஸ்ல 11வது கிளாஸ் வார நேரத்துல ரைட்? நெறைய பிராக்டிகல் வந்திருக்கும். இந்த நெறைய பிராக்டிகல்ஸ நீங்க மேல இருந்து கம்ப்ளீட் பண்ணி, இது எல்லாமே பிராக்டிகல் சும்மா ஜஸ்ட் ஒரு பிராக்டிகல் இல்ல. ரைட்? இது ஒண்ணுக்கு வந்து ஒரு 3 பிராக்டிகல் மாரி செட் ஆகும். சரியா? எல்லாமே நானே செய்து காட்டுவேன். ரைட்டா? நீங்க இப்படி செஞ்சுட்டு வாங்க, செஞ்சு போடுங்க. இவ்வளோ தான் இருக்கு. இதுக்காக நீங்க செஞ்சுக்கங்க. அப்படி எதுவுமே இல்ல. எல்லாமே நான் 100% செய்தே காட்டுவேன். ரைட்? அது 100% கேரண்டி. ரைட்? அப்போ அந்த மாதிரி நம்ம பிராக்டிகலா எல்லாம் செய்துட்டு வார நேரத்துல, ரைட் நீங்களும் நான் சொல்லக்கூடிய பிராக்டிகல்ஸ் எல்லாம் சரியா செய்தீங்கன்னு சொன்னா, ரைட் உங்களுக்கு வந்து புரொஃபஷனலான கிராபிக் டிசைனர் ஆகலாம். புரொஃபஷனலா வொர்க் பண்ணலாம். அதுக்கு மேல இந்த இடத்துல வாரதெல்லாம் இது எல்லாமே நான் பிராக்டிகலா செய்வேன். ரைட்? அப்ப இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கிறது அட்வான்ஸ் சப்ஜெக்ட். ரைட்? அப்ப இது எல்லாமே நம்ம செய்ற நேரத்துல வேற லெவல்ல உங்களுக்கு கிராபிக் டிசைனிங் செய்துக்கலாம். அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டிசைனிங் வந்து பெர்ஃபெக்ட் டிசைனிங் செய்யலாம். டார்கெட்ட மட்டும் வச்சுட்டு இருந்து போதாது. பிராக்டிஸ் பண்ண தான் நீங்க புரொஃபஷனல் லெவல்ல உங்களுக்கு வொர்க் பண்ணலாம். ரைட்? அப்போ நீங்க என்ன செஞ்சாலும் ரைட் இப்ப நான் கிராபிக் டிசைனிங்க மாத்திரம் சொல்லல. நீங்க வேண்டிய ஏதோ ஒண்ணு செஞ்சாலும், அதுல நீங்க இப்போ எனக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டோம், விளங்கிச்சு, ஓகே அப்படின்னு இருக்காம, பிராக்டிஸ் பண்ணா மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து புரொஃபஷனல் லெவலுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்? வொர்க் பண்ணலாம். சரி. அப்போ பேசிக் கோட் ஒண்ணு ரைட். அந்த கோட்ட வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். ரைட்? ஓகே. அப்போ நீங்க கிராபிக் டிசைனிங் இதுல அப்போ வாட் இஸ் கிராபிக் டிசைனிங்? டைப் ஆஃப் கிராபிக்ஸ். சரியா? அப்போ கிராபிக் டிசைனிங் சொல்றது வந்து பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான். என்னது? விஷுவல் கம்யூனிகேஷன். அவ்வளோதான். ரைட்? அதேபோல டைப் ஆஃப் கிராபிக்ஸ். இப்ப கிராபிக் டிசைனிங் ஆகப் போற நீங்க தெரிஞ்சிருக்கணும். கிராபிக் டிசைனிங்ல என்னென்ன மாரியான டைப்ஸ் இருக்கு அப்படின்றது. ரைட்? நெறைய பேர் நெறைய விதமான டைப்ஸ்ல இந்த கிராபிக் டிசைன பிரிச்சு காட்டியிருப்பாங்க. பட் நான் இப்போ இந்த இடத்துல நான் உண்மைக்குமே கதைக்கிறது வந்து ஆ ஆக பேசிக்கா இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து காய்க்கிறேன். ரைட்டா? ஆக பேசிக்ல இருந்து தான் காய்ச்சிட்டு வரேன். சரியா? இப்போ சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சவங்க இருப்பீங்க. சிலவங்க ஆக பேசிக்கான இருப்பீங்க. ரைட்? அப்படியெல்லாம் இருப்பீங்க. ரைட்? பட் இப்ப நான் ஆக பேசிக்கானவங்களுக்கு தான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பேசிக்ல இருந்து நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ்ல கதைப்போம். சரி? அப்ப இப்ப கதைக்கிறது வந்து பேசிக்ல இருந்து கதைக்கிறோம். அப்போ டைப் ஆஃப் கிராபிக்ஸ். அப்போ நெறைய பேர் வந்து இந்த கிராபிக்ஸ வந்து நெறைய டைப்ல பிரிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ நம்ம வந்து கிராபிக் டிசைனிங் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, டைப் ஆஃப் கிராபிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு கிராபிக் டிசைனர், ஒரு புரொஃபஷனல் கிராபிக் டிசைனரா நீங்க வொர்க் பண்ண போனீங்க அப்படின்னா, நீங்க வொர்க் பண்ணக்கூடிய பாத் இருக்கு தானே, வொர்க் பண்ண வேண்டிய ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 5 ஏரியாஸ்க்கு உங்களுக்கு கட்டாயம் வொர்க் பண்ண வேண்டி வரும். சரியா? அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த 5 ஏரியாஸ்களுக்கு தான் உங்களுக்கு உண்மைக்குமே வொர்க் வரும். 1 நீங்க புரொஃபஷனலா வொர்க் பண்ண போனா, ஒண்ணு வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். சரி, ஆஃப்செட் பிரிண்டிங். இப்போ அடுத்தது இல்லன்னு சொன்னா, டிஜிட்டல் பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டி வரும். இல்லன்னு சொன்னா, ஸ்கிரீன் பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டி வரும். இல்லன்னா ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வரும். இல்லன்னு சொன்னா, வெப் அண்ட் மோஷன்க்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டி வரும். அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்றது ஆஃப்செட் பிரிண்டிங். ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது, பிரிண்ட் ஆகக்கூடிய டிசைன்ஸ். பிரிண்டிங் சம்பந்தமான டிசைனிங்க்கு நீங்க டிசைனரா வொர்க் பண்ண வேண்டி வரும். ரைட் இப்போ இப்போ யோசிப்பீங்க, என்னடா இப்படி ஒரு சப்ஜெக்ட் திடீர்னு கிராபிக் டிசைனிங் ஒரு அழகான சப்ஜெக்ட்ட காட்டிட்டு, திடீர்னு இப்படி ஒரு ஃப்ளோ ஒண்ண காட்டுறாரு அப்படின்னு யோசிப்பீங்க. ரைட். பார்ப்போம். இப்போ நீங்க கிராபிக் டிசைனரா வொர்க் பண்ண போனா, இது எல்லாத்தையுமே வொர்க் பண்ணணும்னு இல்ல. சம்டைம் நீங்க வொர்க் பண்ண போற நேரத்துல, நீங்க இந்த ஃபீல்ட மட்டும் தெரிவு செய்து, இந்த ஃபீல்ட்லயே உங்களுக்கு சம்பாதிக்கலாம். ரைட். இதே ஒரு பெரிய ஃபீல்ட். ரைட். இதுலயே நெறைய சம்பாதிக்கலாம். இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த 5 ஃபீல்டையும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். இந்த 5 ஃபீல்டுக்கு முடிய டிசைனிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா நான் செய்து காட்டுவேன். ரைட்டா? செய்து உங்களுக்கு அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன மாரி இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்? அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங். ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா,
பேப்பர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய டிசைன்ஸ். பேப்பரா இருக்கலாம், கார்ட்போர்ட்ஸ்ல பிரிண்ட் ஆகக்கூடிய டிசைன் எல்லாமே நம்ம சொல்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆஃப்செட் பிரிண்டிங். இப்ப பிரிண்டிங்ன்னு சொல்றேன், இப்ப சாதாரணமா ஒரு டிசைனிங் ஒண்ணு செய்து, நீங்க ஒரு ஹேண்ட் பில், ஒரு பேப்பர் ஒன்ல பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுன்னுமே, அது இல்ல ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. அது நார்மல் பிரிண்டிங் தான். ஜஸ்ட் ஒரு டிசைன பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி எடுக்கிறோம்னா அது ஓகே. பட் ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது 1, 2 பிரிண்ட் பண்றது இல்ல. குறைஞ்சது ரைட் 1000 பேப்பர், 5000 பேப்பர் அந்த மாரி ரைட். ஒரு A4 சைஸ் பேப்பர்ன்னு சொன்னா, ஒரு 4000 ஷீட்ஸ், 4000 பேப்பர்ஸ் ஒரே தடவ பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்றது. ஆஃப்செட் பிரிண்டிங். நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஆஃப்செட் பிரிண்டிங் என்ன மாரி இருக்கும் அப்படின்னு. சரியா? அதேபோல கிராபிக் டிசைனர் ஆகினேன்னு சொன்னா, இல்ல என்ன சொன்னா, நீங்க டிஜிட்டல் பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். டிஜிட்டல் பிரிண்டிங்ன்னு சொல்றது பேனர்ஸ் ரைட். இந்த ரோட்லலாம் போற நேரம் பெரிய பேனர்ஸ் அடிச்சிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு காட்டுனேன் ஒரு எக்ஸ் பேனர் ரைட். அந்த கடைகள்ல போற நேரம் கடை உள்ளுக்கு வச்சிருப்பாங்க பேனர்ஸ் ரைட். அந்த மாரியான பேனர்ஸ் ரைட். அப்போ அதுக்கு தான் சொல்றது டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னு சொல்றது. அதேபோல ஸ்கிரீன் பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ணலாம். ஸ்கிரீன் பிரிண்டிங், டீ ஷர்ட் பிரிண்ட் பண்றது, சப்ளிமேஷன் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அந்த மாரியான பார்ட்ல வொர்க் பண்ண வேண்டி வரலாம். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி வொர்க் பண்ண வேண்டி வரலாம். ரைட். ஃபோட்டோ பிரிண்டிங், ஃபோட்டோ டிசைனிங், வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்றது, தேங்க் யூ கார்ட்ஸ் டிசைன் பண்றது, ரைட். இந்த மாரியான ஒரு ரைட் ஃபோட்டோஸ் சம்பந்தமா வொர்க் பண்றது, ரைட். தேங்க் யூ கார்ட்ஸா இருக்கலாம், வெட்டிங் ஆல்பம்ஸா இருக்கலாம். இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம சொல்றது வந்து ஃபோட்டோ பிரிண்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதேபோல கிராபிக் டிசைனரா வொர்க் பண்ற நேரத்துல, வெப் அண்ட் மோஷன் டிசைனிங்காக வேண்டி வொர்க் பண்ணலாம். வெப் அண்ட் மோஷன்னு சொல்றது, நீங்க செய்யக்கூடிய சோசியல் மீடியா போஸ்ட், Facebookஆ இருக்கலாம், Instagram போஸ்ட்டா இருக்கலாம், ரைட். இந்த மாரியான போஸ்ட் டிசைன் பண்றதா இருக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க வெப்சைட்க்கு டிசைன் பண்றது. வெப்சைட் ஒண்ணு எடுத்தா, வெப்சைட்கள்ல அதிகமான டிசைனிங்ஸ் இருக்கு கண்டிருப்பீங்க. ரைட். நான் அதெல்லாம் காட்டுறேன். ரைட். வெப்சைட்ல வரக்கூடிய வெப் பேனர்ஸா இருக்கலாம், அதுல வரக்கூடிய சின்ன சின்ன தம்ப்நெயிலா இருக்கலாம், டிசைனிங்ஸா இருக்கலாம், YouTube தம்ப்நெயிலா இருக்கலாம், ரைட். Instagramக்கு செய்யக்கூடிய போஸ்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே டிசைன் பண்ணக்கூடிய பார்ட்க்கு நம்ம சொல்றது வந்து வெப் அண்ட் மோஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரு கிராபிக் டிசைனரா நீங்க புரொஃபஷனலா வொர்க் பண்ண போற நேரத்துல, இந்த 5 பார்ட்டுக்கும் தான் உங்களுக்கு வொர்க் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். சரியா? ஏன் இந்த 5 பார்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, கிராபிக் டிசைனர் புரொஃபஷனலா வொர்க் பண்றதுக்கு இந்த 5 பகுதிகள் தேவை அப்படின்ற நேரத்துல, நான் கொஞ்சம் Photoshop ஓப்பன் பண்றேன். ரைட். Photoshopன்ற சாஃப்ட்வேர் 2020 இப்போ ஓப்பன் பண்றேன். ரைட். நம்ம பிறகு நம்ம ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வெர்ஷனா யூஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? வெர்ஷன் பிரச்சனை இல்ல. ரைட். நம்ம 2026ம் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுவேன். சரி? கிளாஸ் செய்துட்டு போற நேரத்துல நம்ம எல்லா சாஃப்ட்வேர் வெர்ஷனையும் பத்தி கதைப்போம். ரைட். அதுல இருக்கக்கூடிய சேஞ்ச், டிஃபரன்ஸ் என்ன இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன். ரைட்டா? விண்டோ வொர்க் ஸ்பேஸ் 29 ரைட். ஓகே. இப்போ Photoshop உங்களோட மெஷின்ல Photoshop ஓப்பன் பண்ணா இப்படி வராது. கொஞ்சம் வித்தியாசமா வரும். இதெல்லாம் நான் செட்டப் செய்திருக்கேன். ரைட். எப்படி செய்றது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். ரைட்டா? இது சொல்றது வந்து வொர்க் வொர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த வொர்க் ஸ்பேஸ நான் இப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தேவையான மாரி. ரைட். ஓகே. நீங்க ஃபைல் நியூ ஒண்ணு கிரியேட் பண்ற நேரம் Photoshopல ஒரு புதிய ஃபைல் ஒண்ணு எடுத்து வேலை செய்ய போறதுக்கு ஃபைல் நியூ ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ரைட். இதெல்லாம் நான் கிளாஸ்ல வச்சு சொல்லி தரேன். ரைட். பயப்பட தேவையில்ல. ஃபைல் நியூ. நியூன்னு எடுத்தா இப்படி ஒண்ணு வரும். ரைட். நம்ம புதிய ஃபைல் ஒண்ணு எடுத்து வேலை செய்றதுக்குரிய ஒரு ஸ்பேஸ். அப்போ இதுல தந்திருக்காங்க என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த இடத்துல சைஸ் எடுக்கலாம். நான் பேசிக்கா காட்டுறேன். இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன் ஸ்டெப் பேஸ்லேருந்து. இந்த இடத்துல சைஸ் தந்திருக்கு. ஃபைல்ல சைஸ் இந்தா அளவு. பிக்சல்ஸ் அளக்கக்கூடிய அளவு பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாம் தெரியும் தானே? சென்டிமீட்டர், இன்ச்சஸ், மில்லிமீட்டர் உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ நான் சும்மா சொல்லுவேன் சென்டிமீட்டர்னு போடுவேன். ரைட். அப்போ இந்த இடத்துல ஃபைல்ல சைஸ் இருக்கு. ஒரு 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். இந்த இடத்துல ஹைட் ஒரு 10 சென்டிமீட்டர் சும்மா போட்டேன். ரைட். இந்த இடத்துல ரெசல்யூஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ரெசல்யூஷன் ஒண்ணு இருக்கு. ரெசல்யூஷன்னா நமக்கு தெரியாது. ரைட்டா? பேசிக்கா கிராபிக் டிசைனிங் பேசிக்கா இருக்கவங்களுக்கு ரெசல்யூஷன் என்னன்னு தெரியாது. ரைட். பிரச்சனை இல்ல. நான் எல்லாம் சொல்லி தரேன். ரைட்டா? பயப்பட தேவையில்ல. அண்ட் அதே போல இந்த இடத்துல கலர் மூடுன்னு ஒண்ணு இருக்கு. கலர் மூட். பிட் மேப், கிரே ஸ்கேல், ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, லெப் அப்படின்னு கலர் மூட் கொஞ்சம் இருக்கு. இந்த இடத்துல பிட் ரேட்டும் இருக்கு. 15, 16 அப்படின்னு பிட்டும் இருக்கு. இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து Photoshopஆ பேசிக்கா சும்மா நார்மலா இப்போ Photoshopல நம்ம டிசைனிங் பண்றோம்ன்றதுக்காக வேண்டி டக்குன்னு ஃபைல் நியூ ஒன்று எடுத்து ரைட். ஃபைல் நியூ ஒன்று எடுத்து நம்ம இந்த இடத்துல டக்குன்னு ஒரு சைஸை போட்டு இப்போ நமக்கு ஒருத்தர் சொல்றாரு நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஹேண்ட் பில் ஒன்று செஞ்சு ஒருத்தர் கடையை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். ஷொப் ஒன்று ஓப்பன் பண்ண போறாரு. தம்பி நான் ஷொப் ஒன்று ஓப்பன் பண்ண போறேன். எனக்கு ஒரு 2 3 கொஞ்சம் ஹேண்ட் பில் அடிக்கணும். ரைட். ஒரு 1000 ஹேண்ட் பில் அடிக்கணும். ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க போறோம். ரைட். எனக்கு அடி செஞ்சு தாங்கன்னு சொன்னா அப்போ அவர் சொல்றாரு ஒரு A4 சைஸ்ல அடிச்சா நல்லா இருக்கும்ல. A4 சைஸ்ல செஞ்சு தாங்கன்னு. நீங்க டக்குனு Photoshop ஓப்பன் பண்றீங்க. பிரிண்ட்னு கிளிக் பண்றீங்க. இந்த இடத்துல A4 இருக்கு. ரைட். இந்த சைஸஸ் இல்லன்னு சொன்னா சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தரேன். ரைட். A4 கிளிக் பண்றீங்க. A4 சைஸ் சாதாரணமா 210 297 மில்லிமீட்டர்ஸ்ல. ரைட். அடுத்து நீங்க இந்த இடத்துல ரெசல்யூஷன் 300 வந்திருக்கு. ரைட். 300 வச்சு நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ கலர் மூட் வந்து RGBன்னு இருக்கு. நீங்க RGBன்னு கிளிக் பண்ணி கிரியேட்னு கொடுத்துட்டு நீங்க செய்யலாம் உங்களுக்கு. ரைட். செய்யலாம்.
பிரச்சனை இல்ல. ஆனா, அப்படி செய்றது இல்ல. ரைட்டா? அது இந்த இடத்துல வந்து கலர் மாத்தணும். நம்ம யாரும் சொன்னா ஒரு ஹேண்ட் பில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நேரத்துக்கு இந்த இடத்துல செட்டப் மாறணும். ரைட்? அப்போ அதே போல அவர் வந்து அவரு சொல்றாரு நம்மகிட்ட, எனக்கு வந்து இந்த இத வந்து நீங்க அந்த செஞ்ச போஸ்ட் இருக்கு தானே, அந்த போஸ்ட்ட Facebookல போட்டுக்கிறணும். ரைட்டா? Facebookல போடணும். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். பூஸ்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணி சேவணும். அதுக்கு வந்து ஒரு போஸ்ட்ட அந்த அதே போஸ்ட்ட Facebookக்கு போட்டு தாங்க அப்படின்றாரு. அப்போ நல்லா விளங்கிக்கங்க. அந்த செஞ்ச ஹேண்ட் பில் இருக்கு தானே, அதே ஹேண்ட் பில்ல டிசைன நமக்கு Facebookக்கு போட்டா, சரியான முறையில Facebookல அது வந்து என்ன நடக்காது? சரியான முறையில பூஸ்ட் பண்ணவோ, சரியான முறையில அது வந்து Facebookல வொர்க் பண்ணாது. ரைட்? ஏன்னு சொன்னா, அதில சில பிரச்சனைகள் இருக்கு. என்னது? இந்த ரெசல்யூஷன் பிரச்சனை இருக்கு. சைஸ் பிரச்சனை இருக்கு. Facebookல நம்ம A4 சைஸ் எல்லாம் செஞ்சு Facebookல போட்டதுக்கு அது சரியான முறையில Facebook அல்கோரிதம் வந்து அத வந்து சரியான முறையில எடுத்து போகாது. ரைட்? Facebookக்கு போட்டோம்னா, அந்த Facebookக்குரிய சைஸஸ் இருக்கு. அந்த சைஸ்ல போட்டா தான் Facebookல வொர்க் பண்ணும். ரைட்? அப்ப அந்த மாரி இருக்கு. ரைட். இல்லாட்டி அத இந்த டிசைன வந்து அவர் சொல்றாரு, நான் கடையில இருக்கவங்களோட டீ ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதுக்குரிய செட்டப் வேற. ரைட். அப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு செட்டப்ஸ் இருக்கு. சரியா? அப்போ சாதாரணமா ரைட் நான் கதைச்ச சில சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளங்காம இருக்கலாம். எதுவும் யோசிக்க வேணாம். ரைட். அதுக்குரிய இதோட சப்ஜெக்ட்டோட நான் உங்களுக்கு காட்டுவேன். சரியா? எதுவும் யோசிக்கிறதில்ல. வீடியோவோட நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ரைட். ஓகே. அப்போ அது என்னன்னா, இப்ப நம்ம டிசைனிங் செய்ற நேரத்தில, இப்ப இந்த Photoshopல நான் ஓப்பன் பண்ணி இந்த நேரத்தில, இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிசைனிங் இந்த இடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஏதோ இருக்கு. அப்ப இதெல்லாம் சும்மா போடல அவங்க. ஏன் இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைனர் ஒரு புரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் வொர்க் பண்ற நேரத்தில, அவர் வொர்க் பண்ண வேண்டிய ஃபீல்ட் வந்து இந்த ஒவ்வொரு ஃபீல்டும் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வொர்க் பண்றதுக்கு Photoshopலயா இருக்கலாம், அது இல்லஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், InDesignஆ இருக்கலாம், CorelDRAWவா இருக்கலாம். நீங்க என்ன சாஃப்ட்வேர்ல வொர்க் பண்ணினாலும், புரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க வொர்க் பண்ற நேரத்தில, நீங்க ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி நீங்க டிசைனிங் ஒண்ணு பண்றேன்னா, ரைட். அதுக்குரிய செட்டப் எடுத்து தான் நீங்க டிசைன் பண்ணணும். ரைட். முதலாவது நான் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் பிரிண்டிங்னா என்னான்னு தெரியாதவங்க இருப்பீங்க. ரைட். அவங்களுக்கு நான் முதலாவது காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க ஒரு கடையில ஒரு கம்யூனிகேஷன்ல போயிட்டு, உங்களோட பென் டிரைவ்ல டிசைனிங் ஒண்ணு எடுத்துட்டு போய் இது பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிண்டிங், டிசைனிங் பிரிண்டிங் இல்ல ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தா இருக்கு. பிரிண்டிங் பர்ப்பஸ் ரைட். இந்தா இருக்கு. இதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். இந்தா இருக்கு. இதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். இது ஒரு பேசிக் மெஷின் உண்டு. பழைய மெஷின் உண்டு. ரைட். இப்போ நீங்க ஃபில்ம் எல்லாம் பார்க்குற நேரத்தில இந்த நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி வரும் தானே. பிரிண்ட் பண்ணுவாங்க. டக்கு 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 டக்குன்னு அடிப்படும். அதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். ரைட். இதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் தான். காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணி. பிரிண்ட் பண்ணுவாரு. பிரிண்ட் பண்றது தான் பார்த்தீங்களா. பிளேட் போடுறது. பிளேட் எல்லாம் நான் சொல்லி தருவேன். ரைட்டா. இதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் பார்த்தீங்களா. பிரிண்ட் பண்றத காட்ட மாட்டேங்கிறாரு. இந்தா இதுதான் ஆஃப்செட் பிரிண்ட் பார்த்தீங்களா. கொஞ்சம் சவுண்ட் பார்த்தீங்களா. இதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின்னு சொல்றது. பார்த்தீங்களா. அப்ப இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றதுல ஒரு ப்ரோசஸ் ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் சும்மா நார்மலா டிசைன் பண்ணிட்டு நம்ம டக்குனு ஆஃப்செட் பிரிண்டிங்ல போடுறது இல்ல. சரியா? ஆஃப்செட் பிரிண்டிங் இந்த பார்ட்டுக்கு நீங்க டிசைன் பண்ண உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பில் இருக்கலாம். ரைட்? ஒரு ஹேண்ட் பில் டிசைனிங்கா இருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒரு புக் கவரா இருக்கலாம். சரியா? புக் கவர்ஸ், ஹேண்ட் பில். நீங்க கடைக்கு போற நேரத்துல இந்த ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பேக்கேஜிங் டிசைனிங்ன்ற ஒரு பார்ட் ஒண்ணு இருக்கு. ரைட்? நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பார்ட். ரைட்? பேக்கேஜிங் டிசைனிங். பேக்கேஜஸ் ரைட்டா? அந்த புக்ஸ்வல்ட கவர் இருக்கு தெரியும் தானே? புக்ஸ். இப்போ புக்ஸ் கவர்ஸ் ரைட்டா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? கொஞ்சம் லேட் ஆயி. புக்ஸ் இருக்கு தானே? இப்ப ஒரு சும்மா சொல்லுவோமே, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டா இருக்கலாம். ரைட்டா? ஒரு ஒரு சாக்லேட் கவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டா இருக்கலாம். ரைட்? இதெல்லாமே வந்து பேக்கேஜிங்ன்னு சொல்லுவோம். இதுதான் பேக்கேஜிங் டிசைனிங். இதெல்லாமே பிரிண்ட் பண்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ல தான் பிரிண்ட் பண்றது. ரைட்? ஆஃப்செட் பிரிண்டிங். ரைட்? அப்போ இதுக்கு அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இது. இப்ப நீங்க ஸ்ரீலங்கால குறைவா இருந்ததுக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஜாப் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்ற பகுதி. அதே மாரி ஃபைவர்லயும் வந்து பேக்கேஜிங் டிசைனிங்க்கு நெறைய மார்க்கெட் இருக்கு. வேலை செய்றவங்க குறைவு. சரி அப்படி ஒரு பார்ட் ஒண்ணு இருக்கு. ரைட்? அப்போ இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி நீங்க டிசைனிங் பண்றேன்னு சொன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா டிசைன் பண்ண இயலாது. அதுக்கு வந்து நீங்க ஃபைல் எடுக்கிற நேரம், இங்க ஃபைல் நியூ எடுக்கிற நேரம், நீங்க எடுக்க வேண்டிய சைஸ இந்த இடத்துல போட்டுட்டு, சைஸ் பிரச்சனை இல்ல. இங்க நீங்க ரெசல்யூஷன் 300 எடுக்கணும். ரெசல்யூஷன்னு சொல்றது என்னான்றத நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். ரெசல்யூஷன் சொல்றது ஒரு இன்ச்சுக்கு எட் ஆகக்கூடிய பிக்சல்ஸ் தான் அளவு. ரெசல்யூஷன் 300 எடுத்துட்டு, அந்த இடத்துல கலர் மோட் வந்து CMYK என்ற கலர் மோட்ல தான் நம்ம டிசைனிங் பண்ணணும். சயன்ட், மெஜெண்டா, yellow, black. சரியா? அப்போ இந்த மூட்ல எடுத்தா மட்டும் தான் அத பிரிண்டிங் டிசைனிங் சரியா செய்யலாம். ஏன்னு சொன்னா, ஒரு பிரிண்டர்ல வந்து 4 கலர் வரும். சயன்ட், மெஜெண்டா, yellow, black. இந்த 4 கலரும் மிக்ஸ் ஆகி தான் ஒரு 4 கலர் பிரிண்டிங் டிசைன் வரும். ரைட்? பிரிண்டிங்ல வந்து இருக்கு 1 கலர், 2 கலர், 3 கலர், 4 கலர் அப்படின்னு இருக்கு. அத விட 5 கலர், 6 கலர்ன்னும் இருக்கு. இல்லன்னு இல்ல. ரைட்டா? ஸ்ரீலங்கால குறைவு. பட் ஃபாரின் நீங்க துபாய்லலாம் வொர்க் பண்ண போனா 6 கலர், 7 கலர் வரைக்கும் பிரிண்டிங்ல இருக்கு. ரைட்?
அதுக்கு சொல்கிறது வந்து பேண்டோன் கலர் டிசைனிங் சொல்கிறது, பேண்டோன்னு சொல்கிறது. அப்போது ஆஃப்செட் பிரிண்டிங், அப்போ நீங்கள் ஆஃப்செட் பிரிண்டிங்க்கு ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க, ஒரு ஹேண்ட்பில் டிசைன் பண்ணால் அதில் ப்ரொசஸை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த டிசைனிங் பர்ஃபெக்டாக உங்களுக்கு செய்யலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைனிங் பண்ணுறேன்னா அதை நீங்கள் டிசைனிங் பண்ணி ஒரு ஹேண்ட்பில் நோமே பேசிக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பில் நோ கொஞ்சம் நீங்கள் டக்குனு காட்டுறேன். சாரி, இது ஒரு ஹேண்ட்பில் நோ, ரைட்? இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பில் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, ரைட்? இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பில் டிசைன் பண்ணி பேசிக்கான ஒரு ஹேண்ட்பில். அப்போ இந்த ஹேண்ட்பில்லை டிசைன் பண்ணதுக்கு பிறகு இந்த ஹேண்ட்பில்லை வந்து என்ன செய்கிறேன்னா இந்த இதுக்கு ப்ளீட் ஏரியாஸ் அப்படின்றலாம் செட் பண்ணணும், ரைட்? அதெல்லாம் நான் சொல்லி தரேன், ரைட்? ப்ளீட் ஏரியாஸ், ஸ்ட்ரிம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நம்ம பிரிண்டிங்காக அனுப்பினதுக்கு பிறகு அந்த பிரிண்டிங் ஆஃபீஸில் இருக்க ரைட் இல்லை பிரிண்டிங் செய்கிறவர் என்ன செய்வார்னா இதில் இருக்கக்கூடிய கலரை செப்பரேட் பண்ணுவார். இதை வந்து 4 கலருக்கு பிரிச்சுடுவார். சயன், மெஜெண்டா, எல்லோ, பிளாக்னு 4 கலருக்கு உடைச்சிடுவார். சரியா? சாதாரணமாக 4 கலருக்கு 4 கலர்ஸுக்கு இது டிவைட் ஆகும். சரியா? நான் உங்களுக்கு பேசிக்காக காட்டுறேன்னு சொன்னால், ரைட்? பேசிக்காக காட்டுறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எடுப்போம். இதை எடுத்தேன்டா இதை எடுத்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி சிஎம்ஒய்கே சயன், மெஜெண்டா, எல்லோ, பிளாக்னு உடைச்சிட்டு இதை கலரை உடைச்சிடுவார். இந்த சயன்ட்டை வேறையாக எடுப்பார், மெஜெண்டாவை வேறையாக எடுப்பார். இந்த மெஜெண்டா இதில் மெஜெண்டாவில் இருக்கக்கூடிய டிசைனிங் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துடுவார், ரைட்? எல்லோவை வேறையாக எடுப்பார், இந்த எல்லோவில் இந்த கலர் இதெல்லாம் எடுப்பார். பிளாக்கை வேறையாக எடுப்பார், இதெல்லாம் பிளாக், ரைட்? இப்படி 4 கலருக்கும் என்ன செய்வார்னு சொன்னால் 4 பிளேட் போடுவார். பிளேட் போடுறேன்னு சொன்னால், ரைட்? பேசிக்கான ப்ராசஸ் கொஞ்சம் விளையுங்க, பெருசாக யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் தனியாக நான் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்? கொஞ்சம் காட்ட சொல்கிறேன். அப்போ பிளேட் போடுவார். பிளேட் போடுறேன்னு சொன்னால் இந்த டிசைனிங்கில் இந்த வரைக்கும் இந்த மாதிரியான பார்ட் இதான் பிளேட் போடுறேன்னு சொல்கிறது. சிடிபி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், கம்ப்யூட்டர் டு பிளேட். இந்த உங்களோட டிசைனிங்கை இந்த மாதிரியான தகரமான இந்த பிளேட்டுக்கு வந்து அச்சுப்படுத்துவார் தான். இந்த சீல் அடிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று தான், ரைட்? இந்த மாதிரி தகர பிளேட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிளேட். இப்போ ஒரு டிசைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 4 கலர் டிசைனிங்னு சொன்னால் 4 பிளேட் போடுவார். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு பிளேட்டில் வரும், அடுத்த கலருக்கு இன்னொரு பிளேட் போடுவாங்க. அப்படி 4 கலருக்கும் 4 தகர பிளேட்டில் எடுப்பாங்க. இது சொல்கிறது வந்து பிளேட் போடுறது அப்படின்னு சொல்லுங்கள். சிடிபி ப்ராசஸ், கம்ப்யூட்டர் டு பிளேட், சிடிபி ப்ராசஸ். நீங்கள் வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிடிபி ப்ராசஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க, ரைட்? இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, ரைட்? அப்போ இதுவும் யூடியூப்பில் எடுத்த வீடியோ ஒன்று தான், ரைட்டா? எதுவும் யோசிக்க தேவையில்லை, ரைட்? அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிளேட்டை இந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது சொல்கிறது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங். இது ஒரு பழைய மெஷின், இதை விட புதிய மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் கிளாஸில் வச்சு வீடியோஸ் வேறு, ரைட்டா? இது இந்த மெஷினில் போடுவாங்க. அப்போது இந்த மெஷினில் போட்டதுக்கு பிறகு இதுதான் இந்த மெஷின் தான். இதில் அந்த பழைய பிளேட்டை ரிமூவ் பண்ணுறாரு இவர், பார்த்தீங்களா? இந்த பழைய பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இவர் என்ன செய்வார், புதிய பிளேட் ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த புதிய பிளேட்டை கொஞ்சம் வீடியோ மூவ் பண்ண, ரைட்? இந்த புதிய பிளேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாரு. புதிய பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி, ரைட்? அந்த இப்போ யோசிப்பீங்க, கிராஃபிக் டிசைனராக நான் ஒர்க் பண்ண போனால் இந்த மெஷின் எல்லாம் கலட்டி இருக்கணுமான்னு. இல்லை, நீங்கள் வந்து டிசைனிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம டிசைனிங் பண்ணாலும் ஒரு கார் ஒன்று எடுத்து கார் ஓட்ட தெரிஞ்சதுக்கு ஓகே. ஆனால் கார் நான் டிரைவிங் தான் பண்ண போகிறேன், நான் டிரைவிங் மட்டும் தான் பண்ணுவேன், டிரைவிங் ஸ்கூலில் போய் டிரைவிங்கை மட்டும் தான் படிச்சுக்கிடுவேன், வேறு எதுவும் செய்ய மாட்டேன்னு இருந்தால் ரோட்டில் போகிற நேரம் டயர் பெச் ஆகிச்சின்னு சொன்னால் என்ன நடக்கும், ரைட்? டயரை மாற்றுறதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும். அடுத்த நாள் காலையில், இப்போ நைட்டில் தான் ஆச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எங்கேயோ கேரேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டயரை செஞ்சுட்டு போகணும், அந்த மாதிரி, ரைட்? நம்ம செஞ்ச டிசைனிங் ஃபைனலாக எங்கெல்லாம் போகுது அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம சரியாக விளங்கிட்டா நம்ம டிசைனிங் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த மெஷினில் பிரிண்ட் பண்ணுறவர்கிட்ட கையால் ஏதாவது பிழையாகினாலும் நம்ம செஞ்ச டிசைனில் நமக்கு சொல்லலாம், இது இந்த இடத்துல தான் பிழையாக இருக்குது அப்படின்றத நமக்கு சரியாக சொல்லலாம். சரியா? அந்த 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 அளவுக்கு நம்ம டிசைனிங் பண்ணணும், ரைட்? அதான் நான் இந்த சப்ஜெக்டை சொல்கிறேன், ரைட்டா? இல்லாட்டி நம்ம டிசைனிங்கை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே கையாளிட்டு சும்மா இருந்துடலாம், ரைட்? ஓகே, நம்ம டிசைனிங் ஓகே அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம செய்யக்கூடிய டிசைனிங்கை சரியாக செய்யணும். இந்த ஸ்டெப்பில் இந்த டிசைனிங் போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சு செஞ்சால் தான் டிசைனிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும், ரைட்டா? அப்போது இதான் இந்த மாதிரி மெஷினில் பிரிண்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பிளேட் மாற்றுறாரு, ரைட்? அந்த வீடியோ வேணால் ஷேர் பண்ணுங்க கிளாஸில் வச்சு, ரைட்? ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு, ரைட்? ஆஃப்செட் பிரிண்டிங் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ரைட்? அப்போது இந்த மாதிரியாக பிரிண்ட் பண்ணியிருக்குது. இல்லை, சாதாரணமாக ஆஃப்செட் பிரிண்டிங்னு சொல்கிறது ஒரு தாள் பிரிண்ட் பண்ணுறது, 2 தாள் பிரிண்ட் பண்ணுறது இல்லை. குறைஞ்சது ஒரு ரிம் பிரிண்ட் பண்ணுறது. ஒரு ரிம்னு சொல்கிறது 500 பேப்பர் வரும். A2 சைஸில் 500 பேப்பர் வரும், ரைட்? A2 பேப்பராக இருக்கலாம், A1 பேப்பராக இருக்கலாம், 500 பேப்பர் வரும். சாதாரணமாக A4 சைஸில் ஹேண்ட்பில் அடிக்கிறேன்னு சொன்னால் 4000 ஹேண்ட்பில் படும், குறைஞ்சது, ரைட்? 4000 ஹேண்ட்பில் அடிக்கணும், ரைட்? இந்த கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறது இதெல்லாமே ஆஃப்செட் பிரிண்டிங் தான், சரியா? உங்களோட ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் வாருது, ரைட்? புக் கவர்ஸாக இருக்கலாம்,
நான் சொன்ன மாதிரி பேக்கேஜிங்காக இருக்கலாம், எல்லாமே ஆஃப்செட் பிரிண்டிங் தான். சரியா? அப்போது இந்த மாதிரி என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்ணுறது. அதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட முடியுதா வேலைன்னு கேட்டால் இல்லை. அந்த பிரிண்டிங் பண்ண சப்ஜெக்டை வந்து நீங்கள் அதுக்கு நான் சொன்ன டிசைனிங்கில் ட்ரிம் மார்க்ஸ் எல்லாம் வைக்கணும். அந்த டிசைனிங்கை வந்து இது வந்து சிடிவி ப்ராசஸ் தான். சரியா? கிளாஸில் வச்சு காட்டுறேன். ரைட்டா? அந்த டிசைனிங்கை அதை பிரிண்ட் பண்ண பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதை போர்டர்ஸ் எல்லாம் சரியான முறையில் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கட் பண்ணுவாங்க. இது கட்டிங் ப்ராசஸ். ரைட்? ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் ஒன்று செஞ்சேன்னு சொன்னால் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் இது நீங்கள் தான் கட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் கட் பண்ணுறது இல்லை, நீங்கள் டிசைனிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. சரி, ஆனால் எந்த இடத்துல பேப்பர் வெட்டிப்படுன்றதை நீங்கள் மார்க் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட டிசைனிங்கில் அரைவாசி இல்லாமல் போயிடும். ரைட்டா? அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இந்த டிசைனிங்கில் பேப்பரை வெட்டுவாங்க. அப்போ நம்ம வெட்டுறதுக்கு ஓரம் ஆக்கணும், இந்த அளவு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் டிசைன் பண்ணணுமே தவிர ஜஸ்ட் சும்மா டிசைனிங் மாத்திரம் பண்ணுறது இல்லை. ரைட்? அப்போ இதெல்லாமே நான் வந்து கிளாஸில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி டிசைன் பண்ணுறது, ஆஃப்செட் பிரிண்டிங் என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து ட்ரிம் மார்க்ஸ் எப்படி போடணும், டிசி மார்க்ஸ் எங்கே போடணும், ரைட், கலர்ஸ் போர்டர்ஸ் எப்படி வைக்கணும், இதெல்லாமே நம்ம வந்து கிளாஸில் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆஃப்செட் பிரிண்டிங்கை பற்றி காய்க்கிற நேரத்தில். சரியா? அப்போது இதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங்கில் ஒரு பேசிக் ஸ்டெப்பை நான் காட்டினேன் உங்களுக்கு. ரைட்? நம்ம இன்னும் கதைப்போம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது வரும். டிஜிட்டல் பிரிண்டிங்ன்ற நேரத்தில் வந்து இந்த டிசைனிங்க்கு நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் பிரிண்டிங் சிஎம்வைக்கில் தான் அதுக்கும் நீங்கள் டிசைன் பண்ணணும். சைன்ட் மெஜெண்டா எல்லோ பிளாக். அப்போது அதை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் வந்து 72 இல்லைனா 100 தான் நம்ம யூஸ் பண்ணுறது. 72 இல்லைனா 100 தான் நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா? இதுக்கு 300 யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட்? 300ல் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண இயலாது. சரியா? அப்போ நம்ம நார்மலாக டிசைன் பண்ணுற நேரத்தில் 72 தான் யூஸ் பண்ணுறது. சாதாரண பெரிய கட் அவுட் பேனர்ஸ் இருக்குது தானே, நீங்கள் ரோட்டில் போகிற நேரம் பெரிய லெவலில் அடிச்சிருப்பாங்க. ரைட்? ராஜா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு அடித்து பெரிய போர்ட் போட்டிருப்பாங்க. ரைட்? அப்போது ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்ட் பெரிய போர்ட் போட்டிருப்பாங்க. ரைட்? இதெல்லாமே அடிக்கிறது என்னன்னு சொன்னால் இதெல்லாமே வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிஐ, பிக்சல்ஸ் பர் இன்ச். பிபிஐன்னு சொல்கிறது பிக்சல்ஸ் பர் இன்ச். இது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நான் காட்டுவேன். ரைட்? இதெல்லாம் இருக்குது. ரைட்? ட்விட்டரில் இதாக பிக்சல்ஸ் என்ன எல்லாமே நான் போட்டிருக்கேன். ரைட்? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஏன்னு சொன்னால் இந்த இந்த பெரிய இது ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்ட் வந்து ஒரு தியரி தான். ரைட்? 1 டே ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் தியரி ஒன்று. இந்த தியரியை சரியாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் எதுக்காக வேண்டி இப்போ செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும். ரைட்? டிசைனிங் ஒன்று போட்டோம், பொட்டி ஒன்று போட்டோம், ஒரு டிசைனை செஞ்சோம், ஒரு டிசைன் போட்டோம், முடிச்சு. அப்படி இல்லை. நம்ம தெரிஞ்சு செய்யணும். ஒரு ஃபோட்டோ, ஒரு வெட்டிங் ஆல்பம் வந்து டிசைன் பண்ணுற நேரம் அந்த கலரை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த கலர் எப்படி வருதுன்றது தெரிஞ்சு டிசைன் பண்ணால் தான் அது ப்ரொஃபஷனல் டிசைனிங். நம்ம இருக்கிற கலரை போட்டு போனால் அது ப்ரொஃபஷனல் டிசைனிங் இல்லை. அது இருக்கிறத போட்டில் எங்கேயாவது ஒரு டெம்ப்ளேட்டை கொப் பண்ணனா அது ப்ரொஃபஷனல் இல்லை. ரைட்டா? நம்ம ப்ரொஃபஷனல்னு சொல்கிறது வேறு. சரியா? நம்ம தெரிஞ்சு செய்கிறது தான் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறது. ரைட்? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங். அப்போது இந்த சைஸில் தான் வரணும். அப்போ பிக்சல்ஸ் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? பட் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், அப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் கூட நம்ம ஃபைல் நியூ எடுக்கிற நேரத்தில் சரியா ஃபைல் நியூ எடுக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங்னா இந்த இடத்துல வந்து 100 இல்லைனா 72 நம்ம எடுக்கணும். 100 72 போட்டிருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம Adobe Illustratorலாம் வந்து நார்மலாக வந்து 100 எடுக்க இயலாது, 72 தான் வரும். ரைட்? அது வந்து ஃபிக்ஸ் சைஸ் 3 தந்திருப்பாங்க பழைய வெர்ஷன்ஸில். புதிய வெர்ஷனில் ஓகே. ரைட்? 2023 வரைக்கும் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் சைஸில் தான் இருக்கும். ரைட்? ஓகே. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுக்கலாம். சிஎம்வைக்கு போட்டு கிரியேட் பண்ணலாம். ரைட்? இதில் செட்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. அடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ணுறேன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்கிறது இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் சிஎம்வைக்கில் தான் செய்யணும். அது வந்து 300 பிபிஐயில் டிசைன் பண்ண வேண்டி வரும். ரைட்? ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்கிறது ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஒன்று காட்டுறேன். டிஷர்ட்டில் வர மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று இதான் டிஷர்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணாங்க. இதான் ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்னு. அப்போ டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது. சரியா? நிறைய சப்ளிமேஷன், சரியா, புக்ஸுக்கு பிரிண்ட் பண்ணுறது, கார்ட்போர்ட் புக்ஸ் இருக்குது தானே, கார்ட்போர்ட் புக்ஸில் நேம் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் செய்வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் ஆல்பம்ஸ் இருக்குது தானே, வெட்டிங் வெட்டிங் கார்ட்ஸில் நேம் பிரிண்ட் பண்ணுற இதுகளில் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் செய்வாங்க. ரைட்? வெட்டிங் கார்டில் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் போடுறது. ரைட்? அந்த கார்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கார்டு அடிப்பாங்க. ரைட்? இப்போ நீங்கள் கொலம்புலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்ட்ஸ் அடிக்கிற இடங்கள் இருக்குது. ரைட்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. ரைட்டா? அப்போது ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கார்டு அடிப்பாங்க. அதே போல் நிறைய சப்ளிமேஷன் பிரிண்டிங்லாம் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் யூஸ் பண்ணாங்க. இந்த போர்ட்டில் போட்டு இப்படி கலரில் இப்படி ட்ராக் பண்ணுறாங்க. இப்போ முதலாவது என்ன செய்வார்னு சொன்னால் இவர் பார்த்தீங்கன்னா முதலாவது எல்லோ அடித்தார். அதுக்கப்புறம் இந்த ரெட், இந்த 3 தான் ப்ளூ, சைன்ட் மெஜெண்டா, எல்லோ, இந்த கடைசியாக வந்து பிளாக் அடிப்பார். இந்த 4 கலரையும் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர் தான் 4வது கலரையும் அடித்ததுக்கு பிறகு இது வந்து ஃபுல்லாக கலரும். அப்போ இதுக்கு டிசைனிங் வந்து நம்ம என்ன செய்கிறது சிஎம்வைக்கில் தான் டிசைன் பண்ணோம். அப்போ அதுக்குரிய பிளேட் டிசைன் பண்ணுறது எல்லாமே அவங்க அதை கலரை வச்சு தான் செய்வாங்க. ரைட்? அது செஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி கலர் பண்ணி இருக்குது. ரைட்? அப்போ இதுதான் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக வேண்டி நீங்கள் டிசைனிங் பண்ணுறனாலும் இந்த மாதிரி செய்யணும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் என்னது தேங்க் யூ கார்ட்ஸாக இருக்கலாம், வெட்டிங் ஆல்பம்ஸாக இருக்கலாம், அதே தவிர நீங்கள் வேறு ஃபோட்டோஸாக இருக்கலாம், சரியா? ஒரு ஐடென்டி கார்டுக்கு ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒகேஷன் ஏதாவது உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் அதை பிரிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்லுக்கு அது வந்துடும். ரைட்? அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணுறது. அப்போ ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி நீங்கள் டிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் கலர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்ஜிபி அப்படின்ற கலர் மோடில் நீங்கள் டிசைன் பண்ணணும். ரெட், க்ரீன், ப்ளூ. ரெட், க்ரீன், ப்ளூ. இது வந்து டிஸ்பிளே கலர்ஸ்னு சொல்லுவோம். பட் டிஸ்பிளே கலர்ஸாக இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிபியில் எடுக்கணும். இது கலரில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, சரியா? என்னன்னா இந்த கலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சரியா? கலரை பொறுத்த வரைக்கும் டியூட்ஸ் நிறையா இருக்குது, ரைட்? பிடிஎஃப் இருக்குது. நான் பிடிஎஃப் வந்து கிளாஸ் போடுற நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் டியூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கலரை பொறுத்த வரைக்கும் மனிதண்ட கண்ணுக்கு விளங்கக்கூடிய கலர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய கலர்ஸில் மனிதண்ட கண்ணுக்கு விளங்கக்கூடிய கலர்ஸ் இவ்வளோ இருக்குது. இதுதான் ஹியூமன் ஐ, ஒரு மனிதண்ட கண்ணுக்கு விளங்கக்கூடிய கலர்ஸ். அதில் இதுதான் ஆர்ஜிபி கலர்ஸ். இந்த முக்கோணமாக காட்டியிருக்கு தானே, இந்த ஏரியா வந்து ஆர்ஜிபி கலர்ஸ், கம்ப்யூட்டர் கலர்ஸ், இல்லைனா டிஸ்பிளேக்கு வரக்கூடிய கலர்ஸ். ரைட்டா? நீங்கள் மொபைல் ஃபோன் ஒன்று எடுத்தால் அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அழகான ஒரு வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னா அந்த கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இந்த இவ்வளோ கலர்ஸ் தான் உங்களோட மொபைல் ஃபோன் டிஸ்பிளேல இதுலலாம் வரும். சரியா? நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் இந்த கலர்ஸ் மாத்திரம் தான் உங்களுக்கு வரும். சரியா? இதான் சொல்கிறது ஆர்ஜிபி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு தானே, இது சொல்கிறது சிஎம்ஒய்க்கு. நீங்கள் எவ்வளோ தான் கலர் உங்களோட டிஸ்பிளேல இருந்தாலும் உங்களுக்கு பிரிண்டிங் பண்ண வேண்டிய கலர் இவ்வளோ தான். இந்த கலருக்கு தான் உங்களுக்கு பிரிண்டிங் வரும். சரியா? அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். என்ன அப்படி இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்? அண்டு சிலவங்களுக்கு டிசைனிங் பண்ணுற நேரத்தில் இவ்வளோ கலர் இருக்குது, இந்த கலர் போதாது, கொஞ்சம் அழகான கலர் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை கலர் ஸ்பெஷல் கலராக எடுத்து எங்களோட பிரிண்டிங்குள்ளுக்கு எடுக்கலாம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு சொல்கிறது பென்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸ்பெஷல் டோன்ஸ். ரைட்? அதை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்? அது கிளாஸில் வச்சு டிசைனிங்கில் காட்டுறேன். ரைட்? அப்போது கலர்ஸ் அப்படின்ற நேரத்தில் கலர் சப்ஜெக்ட் ஆர்ஜிபி சிஎம்ஒய்க்குன்றது மெயின் கலர்ஸ். ரைட்டா? அப்போது ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூ டிஸ்பிளே கலர்ஸ்னு சொல்லுவோம். சிஎம்ஒய்கே சயன்ட், மெஜெண்டா, yellow, black இந்த 4 கலரும் மிக்ஸ் ஆகி கிரியேட் ஆகக்கூடிய கலர்ஸ்க்கு நம்ம சொல்கிறது வந்து ஆர்ஜிபின்னு சொல்லுவோம். அப்போது பார்ப்போம். ரைட்டா? ஸ்டெப் பை ஸ்டெப் காய்க்கிறேன். அப்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி யூஸ் பண்ணுறது நம்ம ஆர்ஜிபி யூஸ் பண்ணணும். ரெசல்யூஷன் வந்து 300 யூஸ் பண்ண வேண்டி வரும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப் அண்ட் மோஷன், நீங்கள் ஃபேஸ்புக் ஹெட்டாக இருக்கலாம், யூடியூப் தம்ப்நெயிலாக இருக்கலாம், இதெல்லாம் டிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் ஆர்ஜிபியில் தான் டிசைன் பண்ணணும். ரெசல்யூஷன் 72 தான் யூஸ் பண்ணணும். சரியா? நீங்கள் செய்கிற நேரத்தில் இந்த இடத்துல ரெசல்யூஷன் 72 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கு எல்லாம் டிசைனிங் செய்கிற நேரத்தில் நல்லா குவாலிட்டியாக வரணும் அப்படின்னு ரெசல்யூஷன் சொல்கிறது பேசிக்காக சொல்லக்கூடிய வேர்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் நல்லா குவாலிட்டி. ரைட்? நல்லா குவாலிட்டி. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 300 கொடுக்கலாது. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிசைனிங் வந்து லோ ஆகிரும். ரைட்? சொல்லி டிசைனிங் நல்லா இருக்கும், உங்களோட ஃபேஸ்புக்கிலலாம் அப்லோட் பண்ணுற நேரம் அப்லோட் ஆக டைம் எடுக்கும். ரைட்? ஃபுல்லாக லோட் ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட்? அப்போது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் இதில் இருக்குது. ரைட்? ஓகே, நான் பேசிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்டா? அப்போது நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்டை கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு போவோம். ரைட்? நிறைய பேர் நிறைய சிக்கல் இருப்பீங்க. ரைட்? ஓகே. இப்போது ஃபோட்டோஷாப், வாட் இஸ் ஃபோட்டோஷாப்? ஃபோட்டோஷாப்னு சொல்கிறது ரைட் இதில் இன்னும் இருக்குது. ரைட்? நான் கிளாஸில் வச்சு அந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாட் இஸ் ஃபோட்டோஷாப்? ஃபோட்டோஷாப்னு சொல்கிறது ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். ரைட்? அப்போது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விதமாக நமக்கு படிப்பிக்கலாம். சரியா? ஃபோட்டோஷாப் கோர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமாக படிப்பிக்கலாம். ஒன்று எப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கோர்ஸில் ஒரு டிசைனை போட்டுட்டு ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த டிசைன் எப்படி செய்கிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரைட்? நிறைய ஈஸியான மெத்தட் அதான் யூடியூப்லலாம் இருக்கக்கூடிய மெத்தட். ஒரு டிசைன் எடுத்தாச்சு, நிறைய டூல்ஸ் ஒரு 4-5 டூல்ஸ் எடுத்து ஒரு டிசைனை எப்படி செய்கிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரைட்? அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு டிசைனை போடுறது, அந்த டிசைனுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய 4-5 டூல்ஸ் எடுத்து செய்து காட்டுறது. ரைட்? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னா இந்த ஒவ்வொரு டூலையும் தனியாக தெளிவாக இதில் ஒவ்வொரு டூலில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரைட்? ஒவ்வொரு டூல்லையும் என்னென்னலாம் செய்யலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோஷாப்பில் டூலில் என்ன செய்யலாம், ரைட்? இந்த டூலில் என்ன செய்யலாம், இதில் என்ன செய்யலாம், இது ஒவ்வொரு டூலையும் தனியாக நல்லா தெளிவாக இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரியா? இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாமே தெளிவான முறையில் விளங்கப்படுத்துறது. ரைட்? விளங்கி நம்ம படிக்கிறது. ரைட்? அது ஒரு செட்டப். ரைட்டா? அப்போ 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று
ஒரு டிசைன் எடுத்தாச்சு. இப்போ இந்த டிசைன்னா இந்த டிசைன் எடுத்தாச்சு. இந்த டிசைன் எப்படி செய்றது அப்படின்றத இதில இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த டிசைனை செய்றது. இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் இந்த ஒவ்வொரு டூலையும் தனித்தனியா படிக்கிறது. அப்போ நம்ம இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டூலையும் தனித்தனியான முறையில எப்படி இருக்கு? எப்படி நம்ம இந்த ஒவ்வொரு டூல்லயும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இந்த ஒரு டூல வச்சு என்னலாம் செய்யலாம்? அப்படின்றத முழுமையா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். சரியா? அப்போ அந்த சிஸ்டத்துல தான் இந்த கோர்ஸ் இருக்கு. சரியா? அப்போ டூல்ஸ் அப்படின்னு எடுக்கிற நேரத்துல இந்த Photoshopஅ பொறுத்தவரைக்கும் டூல்ஸ் முதலாவது நம்ம இந்த கோர்ஸ்ல இந்த Photoshop 2ண்ட் டேல நான் வந்து Photoshop நேவிகேஷன் பண்றது. அப்படின்னு சொன்னா Photoshop சாஃப்ட்வேர்ல எப்படி நமக்கு தேவையான மாரி Photoshop சாஃப்ட்வேர செட் பண்ணிக்கிறது, ரைட்? அதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், ரைட்? அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் என்ன மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்ம மெஷினுக்கு தேவையான மாரி Photoshop எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன், ரைட்? Photoshop எங்கேருந்து டவுன்லோட் பண்றது எல்லாமே நான் சொல்லி தரேன். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது இது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு இந்த சாஃப்ட்வேர நமக்கு தேவையான மாரி இப்ப நீங்க Photoshop உண்மைக்குமே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷின்ல போட்டதுக்கு பிறகு இப்படி தான் வரும். உங்களோட சாஃப்ட்வேர் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ரைட்? அப்ப இத எப்படி நம்ம நேவிகேட் பண்ணிக்கிறது? நமக்கு தேவையான மாரி இந்த Photoshop எப்படி நம்ம நேவிகேட் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல கதைப்போம். ரைட்? 2ண்ட் டேல அதுதான் கதைக்க போறோம். அதுக்கு பிறகு இந்த Photoshopல இருக்கக்கூடிய டூல்ஸ் ஒண்ணொண்ணா நம்ம கதைப்போம். ரைட்டா? டூல்ஸ். வொர்க்கிங் வித் செலக்ஷன் டூல்ஸ். செலக்ஷன் டூல்ஸ்னா எப்படி இருக்கும்? அதுல பிராக்டிகல்ஸோட கதைப்போம். இப்போ சாதாரணமா நல்லா விளங்கிக்கங்க. Photoshopல பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இருக்க செலக்ஷன் டூல்ஸ். இது எல்லாமே செலக்ஷன் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? நான் இங்க டியூட்ஸ் வேறையா வச்சிருக்கேன். ரைட்டா? டூல்ஸ் அப்படின்ற நேரத்துல இது எல்லாமே செலக்ஷன் டூல்ஸ். Photoshopல இருக்கக்கூடிய செலக்ஷன் டூல்ஸ். இவ்வளோ செலக்ஷன் டூல்ஸ் இருக்கு. இத விட இன்னும் 2 செலக்ஷன் டூல்ஸ் இருக்கு. ரைட்? இது இன்னும் 2 செலக்ஷன் டூல்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு செலக்ஷன் டூல்ஸ்லயும் எப்படி நம்ம வொர்க் பண்றது? இந்த செலக்ஷன் டூல்ஸ். இந்த ஒவ்வொரு செலக்ஷன் டூல்லயும் என்ன மாரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு? இதுல என்ன டூல்ஸ் நம்ம எந்த மாரியான ஃபோட்டோஸ செலக்ட் பண்ணலாம்? இது எந்த மாரியான ஃபோட்டோஸ செலக்ட் பண்றது நமக்கு இலகுவா இருக்கும்? ரைட்? எந்த மாரியான ஃபோட்டோஸ்க்கு நம்ம இத யூஸ் பண்ணலாம்? ரைட்? அப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஒவ்வொரு டூல்லயும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். அண்ட் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி தர்றது மட்டும் இல்ல. ரைட்? இந்த ஒவ்வொரு டூலுக்கும் நான் வந்து என்ன செய்வேன்னு சொன்னா, செப்பரேட்டா பிராக்டிகல்ஸ் உங்களுக்கு நான் செய்து காட்டுவேன். அண்ட் உங்களுக்கு செய்றதுக்குரிய பிராக்டிகல்ஸும் நான் தருவேன். ரைட்டா? அப்போ ப்ரொஃபஷனல் லெவல்ல உங்களுக்கு வொர்க் பண்ணலாம். அதான் இன்ன இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட். ரைட்? அப்ப இந்த ஒவ்வொரு டூலுக்கும் இப்ப இந்த பொலிகனல் லெசர் டூல்னா, இதுக்கு நான் வந்து வேறையா ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த மாரி ஃபோட்டோஸ், ஃபோல்டர்ஸ் அப்படியே இந்த அவ்வளத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் இந்த கிளாஸ்ல. உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாரி இந்த பிராக்டிகல் ஃபோல்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ரைட்? அப்போ இப்ப சாதாரணமா இப்ப பொலிகனல் லெசர் டூல்னா, இந்த பொலிகனல் லெசர் டூலுக்குரிய பிராக்டிகல் ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு வந்து நான் இத கிளாஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். இத எடுத்தீங்கன்னா, பேசிக் டூல் ரைட்? பேசிக்கான டூல் தான் இந்த பொலிகனல் லெசர் டூல். ரைட்? அப்போ இத எடுத்தீங்கன்னா, இந்த பொலிகனல் லெசர் டூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இத என்ன செய்யலாம்? லைன் ஷேப்ல ஃபோட்டோஸ செலக்ட் பண்ணலாம். இந்த இப்படி எடுத்து லைன் ஷேப்ல எங்களுக்கு தேவையான மாரி இந்த ஃபோட்டோஸ வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த பொலிகனல் லெசர் டூல் அப்படின்னு சொல்றது. ரைட்? அப்போ இதுக்குரிய பிராக்டிகல் ஃபோல்டர்ஸ் இருக்கு. ரைட்? ஒவ்வொரு செலக்ஷன் டூலுக்கும் வித்தியாசமான ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். ரைட்? அதில எப்படி செலக்ட் பண்றது? ரைட்? இந்த மாரி செலக்ட் பண்ணலாம். இதில செலக்ஷன்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு செலக்ஷன் மட்டும் தான் போட்டேன். இல்ல இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஃபெதர்னா என்ன? இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்? அப்போ அதெல்லாம் தெளிவா விளங்கினதுக்கு பிறகு இந்த மாரியான ஃபோட்டோஸ் நமக்கு எடுத்துட்டு வந்தா ரைட்? அப்போ கட் பண்றதுக்கு பேசிக்கா கட் பண்றது. பேசிக் ரைட்? ஓகே. அப்போ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டூல்டுக்கும் நான் வந்து செப்பரேட்டா பிராக்டிகல்ஸ் வச்சிருக்கோம். ஒரு டூல்ஸ் ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல்னா, அது ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல்ல என்ன மாரியான ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். பேசிக்கா ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அப்போ இது ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னா, இத வச்சு எப்படி செலக்ட் பண்றது? இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், லெசர் ஆப்ஷன் எடுக்கிறதா, ரெக்டாங்கில் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். ரைட்டா? அப்போ இதில வச்சு எப்படி நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்றது? ரைட்? இந்த பாருங்க நார்மலா செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ இத எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்றது? ரைட்? அப்போ இந்த மாரியான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பேசிக்ல இருந்தே எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரோம். செலக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற இடத்துல இது ஒவ்வொன்றுக்குமே இப்ப செலக்ஷன் டூல் மட்டும் இல்ல. இது எல்லா டூல்ஸுக்கும் ரைட்டா? இப்ப இந்த Photoshopஅ பொறுத்தவரைக்கும் அப்போ டே 3 செலக்ஷன் டூல்ஸ் ரைட்? அதுக்கப்புறம் ரீடச்சிங் டூல்ஸ். அப்போ Photoshopல பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இருக்கு ரீடச்சிங் டூல்ஸ். இதான் இவ்வளோ ரீடச்சிங் டூல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரீடச்சிங் டூல்ஸ்லயும் ஒவ்வொரு டூல்ஸையும் தனித்தனியான முறையில பிராக்டிகலோட நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்டா? ஒவ்வொரு பிராக்டிகல்ஸையும் நானே உங்களுக்கு செய்து காட்டுவேன். ரைட்டா? அப்ப இது ஒவ்வொன்னையும் நீங்க செய்ற நேரத்துல உங்களுக்கு இந்த Photoshop சாஃப்ட்வேர பேசிக்ல இருந்து சரியான முறையில படிக்கலாம். சரியா? அப்போ வேண்டிய இடமொன்ல போயிட்டு ப்ரொஃபஷனலாவும் வொர்க் பண்ணலாம். சாதாரணமா இப்போ ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் அப்படின்ற நேரத்துல நான் உங்களுக்கு வந்து அதுக்கு செப்பரேட்டா இது பார்த்தீங்கன்னா, இதுல பிராக்டிகல் ஃபோல்டர்ஸ் நம்ம தருவோம். அண்ட் இதுல ரீடச்சிங் டூல்ஸ். ரீடச்சிங் டூல்ல ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் இப்ப இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இதுல போடுறோம். ஸ்பாட் ஹீலிங் பிரஷ். அப்ப இந்த டூல் எடுத்துட்டு எங்க இருக்கு? நான் விண்டோ, வொர்க் ஸ்பேஸ் கொஞ்சம் வொர்க் ஸ்பேஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டா? நம்ம இந்த செட்டப்ல போடுவோம். ரைட். அப்போ இதில போனீங்கன்னு சொன்னா, நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் எடுக்கிறோம். இதில சைஸ சேஞ்ச் பண்றோம். சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றது நான் அப்புறம் கிளாஸ்ல சொல்றேன். ரைட்டா? இந்த மாரி
ஒன் கிளிக் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாரி எங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு டூல் ரைட். அப்போ இந்த ஒவ்வொரு டூலுக்கும் என்ன செய்யலாம்? ரைட் இந்த டூல்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட் இந்த ஒரு டூல்ல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுதேன். அப்போ இத வச்சு நம்ம இப்படியெல்லாம் செய்றது. ரைட் என்ன மாரியான மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. பார்த்தீங்களா? ஒரு பார்ட் தான் ரிமூவ் பண்ணேன். ரைட். அப்போ இந்த மாரி எங்களுக்கு இந்த மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்பாட் ஹீலிங் பிரஷ். அப்போ இது ஒவ்வொன்னுக்கும் நான் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு இலகுவான முறையில ரைட் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, ரைட் ஒரு டூல் எடுத்துட்டு, இல்லாட்டா ஒரு ஃபோட்டோவ வச்சுக்கொண்டு நெறைய டூல்ஸ கிளிக் பண்ணி, ரைட். அப்படி இல்லாம உங்களுக்கு வந்து நெறைய ஃபோட்டோஸ் நம்ம வச்சிருக்கோம். வச்சு என்ன மாரியான மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்டா? அப்ப அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஸ்பாட் ஹீலிங் பிரஷ். அதுக்கே தான் இந்த ஃபோட்டோவும் வச்சிருக்கேன். ரைட். இந்த பாருங்க ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் அப்படின்ற அந்த ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே ஒரு ஃபோல்டர்ல தான் வச்சிருக்கேன். ரைட். அது தவிர ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ரேசர் டூலா இருக்கலாம், பெட்ச் டூலா இருக்கலாம், ரெட் ஐ டூலா இருக்கலாம். ரைட். ஒவ்வொரு டூலுக்கும் செப்பரேட்டா ஃபோட்டோஸ் நம்ம வச்சிருக்கோம். ரைட். இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லயும் நம்ம வந்து உங்களுக்கு நெறைய விடயங்கள், நெறைய டெக்னிக்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். ரைட்டா? வேற எங்கேயும் போயிட்டு தேடி, தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே நம்ம சொல்லி தருவோம். உங்களோட வொர்க்கிங் என்வைரன்மென்ட்ல தேவைப்படக்கூடிய அனைத்தும் இங்க கதைக்கப்படும். சரியா? அப்போ இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இதுல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டுக்கு வந்து நான் நார்மலா கிளிக் பண்ணிட்டு போனேன். இப்ப இதுல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாரி லேயர் ஒண்ணு போட்டுட்டு, சரி இதெல்லாம் எதுக்கு போடுறேன் அப்படின்றதெல்லாம் நான் கிளாஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். சாம்பிள் லோ லேயர்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இதுல சாம்பிள் இங்க மேல இந்த லேயர்ல காப்பி ஆகும். இந்தா இப்ப நான் இவர இப்படி கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணேன்னா பார்த்தீங்களா? சிம்பிள். அந்த போல அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம். எனக்கு வேணா வேலி அடிக்கல நம்ம அப்படின்றனா, வேலியெல்லாம் ரிமூவ் பண்ணி போடலாம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சிம்பிளா நான் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சேன். இந்த ரோடெல்லாம் நல்லா கிளீனான ரோட் பார்த்தீங்களா? மழையே பெய்யல. அப்போ நமக்கு இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேச்சஸ் எல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்றது, ரைட் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம். எனக்கு வேணா இந்த கேர்ளும் தேவையில்லனா, இந்த கேர்ளே ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்களா? ரைட் இதுக்கு ரிமூவ் டூல்னு ஒரு டூல் ஒன்று இருக்கு. புதுசா வந்திருக்கு. ரைட் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி தருவேன். இத பார்த்தீங்களா? இதில இருக்கிற பேச்சஸ் எல்லாம் நமக்கு பார்த்தீங்களா? முடி மட்டும் வந்திருக்கு ரோட்ல ரைட். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு தேவையான மாரி இப்படி எங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல. நமக்கு இருந்த மாரியே தான் தேவைன்னு சொன்னா, இந்த லேயர் ஆஃப் பண்ணி பண்ணலாம். அப்போ இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட். இந்த ஒரு டூல். ரைட். இப்ப இந்த ஒரு டூல நான் உங்களுக்கு இப்ப காட்டினேன். ரைட். அந்த மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, டூல் பை டூல் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். ஒவ்வொரு டூலுக்கும் வொர்க் இருக்கு. ரைட். பேட்ச் டூல் பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர்ஸ் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இந்த பேட்ச் டூல்ல பேட்ச் டூல்ல என்னலாம் செய்யலாம். ரைட். அதில பேட்சஸ்ல பேட்ச் போடலாம். பேட்ச ரிமூவ் பண்ணலாம். ரைட். அப்படி நெறைய இருக்கு. ரைட். அப்புறம் ரீடச்சிங் டூல்ஸ். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வொர்க்கிங் வித் த பெயிண்டிங் டூல்ஸ். பெயிண்டிங் டூல்ஸ்ன்ற நேரத்தில அதில நெறைய டூல்ஸ் இருக்கு. ரைட். இப்போ இந்த பெயிண்டிங் டூல்ஸ். பிரஷ் டூலா இருக்கலாம். பிரஷ் டூலுக்கு மட்டும் ஒரு தனி ஒரு நாள் படிப்போம். பிரஷ் டூல் மட்டும் ஒரு தனி ஒரு நாள் செய்வோம். ரைட். இந்த டூல்ஸ் எல்லாம் வேற ஒரு நாள் காய்க்கும். அப்படி ரைட். நீங்க சொன்னா அந்த பிரஷ் டூல்னு சொல்றது அந்த அளவுக்கு இருக்கு சப்ஜெக்ட். ரைட். இதில வந்து இப்ப எல்லா டூலுக்கும் சில டூல்ஸ் இருக்கு இம்போர்ட்டடான டூல்ஸ். அதுக்கு நம்ம நெறைய டைம் எடுப்போம். சில டூல்ஸ் இருக்கு கொஞ்சம் ஆ முக்கியம் இல்லாத டூல். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம குறைச்சு எடுத்து ரைட் சேவ் கிளாஸஸ் ரைட்டா? அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ரைட். ஒவ்வொரு டூல்ஸுக்கும் நம்ம வந்து இந்த ட்ராயிங் டூல்ஸ் வித் பிராக்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே பிராக்டிகல்ஸா உங்களுக்கு நான் வந்து பிராக்டிகல்ஸ் ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கேன். இது ஒவ்வொன்னுக்கும் வந்து தனித்தனியான பிராக்டிகல்ஸ் இந்த பிரஷ்ஷுக்கு வேற பிராக்டிகல்ஸ் இருக்கு. ட்ராயிங் டூல்ஸ்க்கு வேற பிராக்டிகல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான பிராக்டிகல்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் செய்யப்படும். டைப்பிங் டூல்ஸ், வொர்க்கிங் வித் டைப்பிங். டெக்ஸ்ட் டூல் எடுத்து என்ன மாதிரியான வொர்க் பண்றது. டெக்ஸ்ட் டூல்ல டைப்போகிராஃபி ரைட். ஒரு டிசைனிங் நீங்க என்ன லெவல்ல செஞ்சாலும் வேலை இல்ல. அந்த டிசைனிங்க்கு சரியான முறையில டெக்ஸ்ட் எடுத்துட்டு வரலாடி. இந்த டிசைன்ல வந்து மெயினா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிசைன்ல எதுவுமே இல்ல. பார்த்தீங்களா, இந்த டிசைன்ல எதுவுமே இல்ல. ஒரு ஷூவ போட்டிருக்காங்க. ஒரு 2 புக்ஸ போட்டு கலர் போட்டிருக்காங்க. பட் இந்த டிசைனிங் வேற லெவல்ல வந்திருக்கிறதுக்கு ரீசன், இதில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட். இந்த இடத்துல இருக்க ஒரு டெக்ஸ்ட்டும், டெக்ஸ்ட்ல கலரும். ரைட். இந்த டெக்ஸ்ட் அண்ட் ஃபொண்ட் பார்த்தீங்களா? ஃபொண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். அப்போ நம்ம வந்து டிசைனிங் கூடிய டெக்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு வரது, ஃபொண்ட் எப்படி எடுத்துட்டு வரது, ஃபொண்ட் எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம ஃபொண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இதில நான் காய்ப்பேன். டைப் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, லேயர் மாஸ்கிங் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸ் பார்ட் லேயர்ஸ் அண்ட் லேயர் மாஸ்கிங்னு சொல்றது. அப்போ இந்த லேயர் மாஸ்கிங் பத்தின சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல இந்த கோர்ஸ்ல காய்ப்போம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, வொர்க்கிங் வித் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ். ரைட். நான் கொஞ்சம் ஸ்பீடா காய்ச்சிட்டு போறேன். ரைட் கொஞ்சம். ரைட். அப்போ டூல்ஸ் பை டூல்ஸ் ஒரு எல்லாத்துக்குமே பிராக்டிகல் இருக்கு. ரைட். ஒவ்வொரு டூல்லயும் இது எல்லாமே டூல்ஸ்ல செய்யக்கூடிய பிராக்டிகல்ஸ வச்சே உங்களுக்கு வந்து பேசிக்கான லெவல்ல உங்களுக்கு வந்து ஜாப் செய்யலாம். ரைட். இதுவரைக்கும் காய்ச்சதுக்கு பிறவே உங்களுக்கு பேசிக்கான லெவல்ல Facebook போஸ்ட் மாரியான பேசிக்கான சில சில சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ரைட். அதுக்கு மேலேயும் நம்ம என்ன காய்ப்போம்னு சொன்னா, ப்ரொஃபஷனல் லெவல்ல எடிட்டிங் செய்யக்கூடிய மாரியான ரைட் சப்ஜெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காய்ப்பேன். அதேபோல அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ். ரைட். இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ன்ற சப்ஜெக்ட் முக்கியமா தேவை வந்து வெட்டிங் ஆல்பம் செய்றதுக்கு. ரைட். இது எல்லாத்துக்குமே இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் முக்கியமா நமக்கு தேவை. ரைட். ப்ரொஃபஷனலான டிசைனிங் போடுற நேரத்துக்கு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ். அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ்ன்னு சொல்றது Photoshopஅ பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இருக்காரு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுகிறேன்.
நம்ம டக்குன்னு இந்த வேறு ஃபோட்டோ ஒன்று போட்டுக்கணும் அவசரமா, ரைட்? நான் வந்து இந்த கேர்ள்ட ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன் அவசரமா, ரைட்? ரைட், பிரச்சனை இல்லை. இல்லை மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ரைட்? அப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். அப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது? இப்போ சாதாரணமாக இப்போ இந்த கேர்ள்ட எனக்கு வந்து இந்த ஐடு கலரை சேஞ்ச் பண்ணணும், கண்ட கலரை சேஞ்ச் பண்ணணும். அப்போது கண்ட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் தெரியும் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப் படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ரைட்? ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் தான் ஐ கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ், ரைட்டா? லெவல்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணலாம், கர்வ்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணலாம், ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் சேஞ்ச் பண்ணலாம், கலர் பேலன்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஐட கலரை, ரைட்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொரு ஆப்ஷன்ஸே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், ரைட்? இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் இப்போ கண்ட கலரை சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே காய்ப்பேன். ஏன்னு சொன்னால் நம்ம பிளகிங்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பிளகிங்ஸ் உங்களுக்கு நான் தருவேன், ரைட்? ரீடச் அகாடமி, ரைட்? ரீடச் ப்ரோ, ரைட்? ரீடச் ப்ரோ தருவேன், ரீடச் அகாடமியும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? அப்போ அந்த ஒரு பிளகிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் மட்டும் ஆக்ஷன்ஸ் நான் சொல்லி தருவேன். ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு ஃபோட்டோவை வந்து யூஸ் பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் சில பிளகிங்ஸ்லேயும் வந்து வித்தியாசமான மாதிரியான விடயங்களில் அதை செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சம்டைம் ஒரு ஃபோட்டோஸ்க்கு ஒரு ஆக்ஷனோ ஒரு பிளகிங்ஸோ ரன் பண்ணினதுக்கு பிறகு சம்டைம் அதில் நமக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நிலைமைகள் வார நேரத்தில் சிலதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்வ்ஸில் செஞ்சுருப்பாங்க, சம்டைம் கர்வ்ஸில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டு இந்த கர்வ்ஸில் வந்து இந்த கண்ட கலரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு கலர், ரைட்? நான் சும்மா இப்படி கலரை போடுறேன், ரைட்? இந்த மாதிரி கலர்ஸ் ஏதோ மாற்றிருப்பாங்க, இப்படி மாற்றிருப்பாங்க. இப்போ இது கண்ட கலர் மாறலைன்னா, ரைட்? அது மாற்றுறது சிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஐ அடிச்சிங்கன்னா இன்வாய்ஸ் ஆயிரும், மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு வந்து ஒயிட் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஏரியா மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா மட்டும் ப்ரஷ் ஆகும், பார்த்தீங்களா? அப்போ இது மாஸ்கிங் அப்படின்றதுல லே மாஸ்கிங், ரைட்? அதுக்கு நம்ம கொஞ்சம் என்னன்னா இந்த பார்ட் இந்த லே மாஸ்கிங், ஒர்க்கிங் வித் லே மாஸ்கிங், இதுக்கு தனியாக டியூட்ஸ் எல்லாம் நான் தருவேன், ரைட்டா? அதுக்கு செப்பரேட்டாக டியூட்ஸ் இருக்குது. டியூட்ஸும் தந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லே மாஸ்கிங் ஒர்க்கிங் வித் ஃபோட்டோஷாப் லேயர்ஸ் இந்த இருக்குது, இதான் டியூட், ரைட்? அப்போது இதில் வந்து நான் லேயர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு லே மாஸ்கிங்கும் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரும், ரைட்? அப்போ இந்த டியூட்டெல்லாம் தந்து, ரைட்? ஏன்னு சொன்னால் சிலருக்கு கொஞ்சம் டியூட்ஸ் எல்லாம் தேவைப்படும், ரைட்? அப்போ டியூட்ஸ் எல்லாம் தந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக லே மாஸ்கிங் எப்படி இருக்குது, லே குரூப்ஸ்னு என்ன மாதிரி இருக்குது, லேயர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படியான சப்ஜெக்ட்லாம் பெர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா கண்ட கலர். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி கலர் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான கலர்ஸுக்கு போகலாம். இதில் இந்த இதில் இது க்ரீன், இந்த க்ரீன் இதில் ப்ளூ, உங்களுக்கு என்ன கலர் தேவை, கலர்ஸ் எப்படி க்ரீன் ப்ளூ, ரைட்? இந்த ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய கலர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலைட், இது சொல்கிறது வந்து ஷேடோ, இந்த நடுவு சொல்கிறது மிட் டோன், ரைட்? அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது? இந்த ப்ளூவை கொஞ்சம் கூட்டும், உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர் டோனுக்கு போகலாம். க்ரீன் கலர் வேணுமா, க்ரீனில், ரைட்? இந்த மாதிரி டோனில் மாற்றலாம், ரைட்? உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், ரைட்? இப்போ எனக்கு தேவையான இந்த மாதிரி கலர்னால் எனக்கு இந்த கலரில் வச்சிடலாம், சரி? இப்போ உங்களுக்கு லிப் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதில் போய்த்தாச்சு, இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இதில் கலர்ஸை மாற்றலாம். இப்போ நான் சொன்ன வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் மாற்ற போகிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஹியூவை மாற்றிக்கலாம் தான், பார்த்தீங்களா? சேச்சுரேஷன், ஹியூன்னு சொல்கிறது கலர், சேச்சுரேஷன் சொல்கிறது அந்த கலரோட திக்னஸ், லைட்னஸ், ரைட்? இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ், ரைட்? முழுமையாக சொல்லி தரோம், ரைட்? கண்ட்ரோல் ஐ இன்வைஸ், பார்த்தீங்களா? அப்போ இந்த ஏரியாவை நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல ப்ரஷ் பண்ணதுக்கு பிறகு, ரைட்? இதாவது மாஸ்கிங்னு சொல்கிறது, ரைட்? லே மாஸ்கிங் நான் முழுமையாக எல்லாம் சொல்லி தருவோம், பயப்பட தேவையில்லை, ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டோம், ரைட்டா? கொஞ்சம் இப்படி மறைச்சி வச்சுட்டு இவ்வளோ தான் சொல்லி தருவோம் அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லி தரோம், ரைட்? 100க்கு 100% அனைத்தையும் சொல்லி தரோம். ஒரு ப்ரொஃபஷனலாக வேண்டிய கம்பெனிகளில் போய் பயப்படாமல் வேலை செய்யலாம், ரைட்டா? உங்களோட ஆன்லைனில் நீங்கள் உங்களோட ஜாப் வேணாலும் தனியாக செய்யலாம், பார்த்தீங்களா? ரைட்? உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ், கலரோட திக்னஸ், ரைட்? அது வெளிச்சம், லைட், ரைட்? இந்த ஃபோட்டோவை முக்கியமே செய்தி இல்லை, ரைட்? இது ஒரு செய்ய வேண்டிய ஃபோட்டோ. இதில் நிறைய பேச்சஸ் இருக்குது, டேமேஜஸ் இருக்குது, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இதெல்லாம் மாற்றணும். பட் நான் உங்களுக்கு பேசிக்காக மாற்றிக்கிறேன், ரைட்? இப்போ இந்த மாதிரி ஹியூ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ், ரைட்? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் கண் கலரும் இந்த லிப் கலரும் மாற்றுறதுக்கு இல்லை, அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது. ஃபேஸ்ட கலராக இருக்கலாம், ஃபேஸ்ட கலர்ஸ் இதாக இருக்கலாம், ரைட்? எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான், ரைட்? சாதாரணமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ரீடச்சிங், ரீடச். இப்போ இந்த ஃபேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேர்ள்ட ஃபேஸ் எடுப்போமே, பேசிக்காக இதாக இருக்காங்க. இப்போ இந்த கேர்ள் இந்த போடுறது இல்லைனா கொஞ்சம் சரிங்க. இந்த ஃபேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த ஃபேஸ்ட கலர் எல்லாம் மாற்றணும், ரைட்? அப்படி மாற்றுறதுக்கு இதான் இந்த ஃபேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்ட கலர் எல்லாம் மாற்றி இது ஃபேஸுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை வச்சு தான் அந்த ஃபேஸ் கலராக இருக்கலாம், லிப் கலராக இருக்கலாம், ஹேர் கலராக இருக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ, ரைட்? அப்படி இப்படி ஒவ்வொரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரைட்? நமக்கு வந்து
இந்த வீடியோ ஒண்ணே கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைன்னு சொன்னால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் தேவை. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டை பேசிக்லேருந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டாகவே உங்களுக்கு சொல்லி தரோம் ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற நேரத்தில் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் அதே மாதிரி பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸ் ரைட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸை பற்றி நம்ம காய்ப்போம் ரைட். பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸ்னு சொல்கிறது இந்த இடத்துக்கு பிளெண்டிங் மூட்ஸ் இதுதான் சொல்கிறது. இந்த இடத்துக்கு பிளெண்டிங் மூட்ஸ் இதில் டெக்னிக்ஸ் இருக்குது ரைட். என்ன மாதிரி இந்த மல்டிப்ளைஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான கலர்ஸ் இதெல்லாம் வந்து டார்க் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடியது. இது லைட்னிங்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக அதிகமான இந்த மூவி போஸ்டர்ஸ் ரைட்டாக ஃபிலிமில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருங்க காட்டுறேன். போஸ்டர்ஸ் இப்போ மூவி போஸ்டர்ஸ்ன்ற நேரத்தில் ரைட் நம்ம நிறைய மூவி போஸ்டர்ஸ் பார்ப்போம் சரியா. மூவி போஸ்டர் டிசைனிங் இதில் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஒரு மூவி போஸ்டர் எடுத்தா இந்த மூவி போஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக ரைட்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மூவி போஸ்டர் எடுத்தால் இந்த மூவி போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸுக்கு ஒரு க்ளோ போட்டிருக்காங்க, ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது ரைட். இந்த இடத்துல பிளெண்டிங் ஒன்று யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் உடஞ்சி இந்த போல் படுறது வந்து ஒரு பிளெண்டிங் எஃபெக்ட் ஒன்று ரைட். அதுக்கு சொல்ல பிளெண்டிங் எஃபெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க ரைட். இப்போ இந்த எஃபெக்ட் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருது ரைட். அப்போது அதுதான் பிளெண்டிங்ஸ். இப்போ இந்த இது எடுத்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்று இருக்குது. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இதெல்லாம் ப்ரஷஸில் கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து சில மார்க்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸுக்கு ரைட். அப்படி பிளெண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் இன்னொரு நல்ல போஸ்டர் ஒன்று இருந்துச்சு. இந்த கேர்ள்டு போஸ்டர் ஒன்று இருந்துச்சு காட்டுறேன் கொஞ்சம் நீங்கள். இந்த இதெல்லாமே அப்படி தான் செஞ்சுருக்காங்க ரைட்டாக இந்த மூவி போஸ்டர்ஸில். நமக்கு இந்த போஸ்டர் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த கிளாஸ் உடஞ்சி போடுறது எல்லாமே பிளெண்டிங். இதெல்லாம் பிளெண்ட் ஆகிற எஃபெக்ட். இதெல்லாம் பிளெண்டிங். இந்த கலர் இந்த ஃபேஸில் தான் இதெல்லாம் பிளெண்டிங் எஃபெக்ட். அப்போ பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் காய்ப்போம். இப்போ சாதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் அவசரமாக இன்னொரு டக்குன்னு போடுறேன். இந்த இவர் எடுத்துகிட்டு வரேன் அவசரமாக ரைட். எனக்கு பிளெண்டிங் மூட் மட்டும் தான் காட்ட போகிறேன் ரைட். அதோட ஃபோட்டோவுக்கு இந்த ஃபோட்டோவை போட்டுரும். இந்த பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோட்டோ ரைட் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோட்டோமாக கொண்டு இருக்குண்ணா ரைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது. இது கிளாஸில் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இந்த இடத்துல பிளெண்டிங் மூட்ஸ் தான். இதை வந்து ஸ்க்ரீன் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் உடையிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கிளாஸ் உடையிற மாதிரியான எஃபெக்ட் ரைட். அது டிஃப்ரெண்ட் அந்த உடையிற மாதிரியான கிளாஸ் இருக்குது ரைட். பிரேக் ஆகிற மாதிரியான ஃபோட்டோஸ். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பிளெண்டிங் மூட்ஸை வச்சு இதில் வந்து டிஃப்ரெண்டான ஆங்கிள் டிசைன்ஸ் எடுக்கலாம். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான எஃபெக்ட் இதை வச்சு இப்போ அந்த கண்ணாடி உடையிற மாதிரியும் எடுக்கலாம். இல்லாட்டி இந்த ஃபேஸில் கிராக் போன மாதிரியும் எடுக்கலாம் ரைட். இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு நிறைய மாதிரி இந்த பிளெண்டிங்கில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் நமக்கே செய்துக்கலாம் ரைட். அப்போது பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்போம். அண்ட் டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்குது ரைட். இப்போ ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அப்போது அதெல்லாமே நம்ம கேட்போம். அதை ஃபோட்டோ ரீசைஸ் அண்ட் ரீசாம்பிளிங்ன்ற சப்ஜெக்ட். சின்ன ஃபோட்டோ ஒன்று எப்படி பெரிதாக ஒரு ஃபோட்டோவாக மாற்றுறது. இப்போ சாதாரணமாக ஒரு பேனர் ஒன்று அடிக்கிற நேரம் ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று ஒருத்தர் கொண்டு தராரு. ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவை எனக்கு ஒரு 100 அடிக்கு அடிச்சுதாங்க அப்படின்றாரு. இல்லாட்டி ஒரு 20 அடி பெரிய ஒரு கட் அவுட் ஒன்றுக்கு போடுங்க அப்படின்றாரு. அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து சும்மா அந்த ஃபோட்டோவை எடுத்தது அப்படி பெருசாக்கி உங்களுக்கு அடிக்கலாது ரைட். அதை நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணணும் சரியா சொல்லி ரீசாம்பிள் பண்ணணும். ரீசாம்பிள்னு சொல்கிறது சின்ன ஃபோட்டோ ஒன்று பெருசாக்குறது நம்ம சொல்கிறது ரீசாம்பிள்னு சொல்கிறது. அப்போ அது சரியான டெக்னிக்கில் செஞ்சால் தான் அதில் பிக்சல்ஸ் அவுட் போகாமல் சரியான முறையில் வரும். அப்போ அதை எப்படி செய்கிறது ரைட். அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம இதில் காய்ச்சி பண்ணணும். ஒர்க்கிங் வித் ஆக்ஷன்ஸ் ரைட். ஆக்ஷன்ஸோட ஒர்க் பண்ணுறது. ஆக்ஷன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஆக்ஷன் ஒன்று போட்டு காட்டுறேன் டக்குன்னு சரியா குயிக்காக காட்டுறேன் ரைட்டாக. ஆக்ஷன் ஒன்று போட்டு இப்போ நான் வந்து இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போமே டக்குன்னு அவசரம் ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் பேனல் ரைட். ஆக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் ரைட்டா. ஃபோட்டோ ரீடச்சிங் ஆக்ஷன்ஸ் இருக்குது. காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் ரைட்டா அப்படின்னு சொன்னால் நான் காசு கொடுத்து வாங்கினது உங்களுக்கு அதை ஃப்ரீயாக நான் ஷேர் பண்ணுறேன் கிளாஸில் வச்சு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுவோம் பயப்பட தேவையில்ல. இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோலாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல விண்டோவில் ஆக்ஷன் ஒரு பேனல் ஒன்று இருக்குது. ஆக்ஷன் பேனல் அப்போ இந்த ஆக்ஷன் பேனலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்குது ரைட். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரைட். இப்போது இதில் என்கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆக்ஷன். இப்போ இந்த ஆக்ஷன் ஒன்று நான் லோட் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் பிம்பிள் அப்படின்னு கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷனை ரன் பண்ணி இந்த ஆக்ஷனை ரன் பண்ணுற இடத்துல நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் கண்டிருப்பீங்க. சம்டைம் இந்த ஆக்ஷன்ஸை இப்படி வச்சிருப்பாங்க ரைட். ஒரு அழகான டிசைன் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல போய்ட்டு பட்டன் மூட்டில் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்படி பட்டன் மூட்ஸ் போட்டுறவங்க இருப்பாங்க. சாரி இந்த மாதிரி பட்டன் மூட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டன் மூட் இல்லை இந்த மாதிரி நார்மல் மூட்டில் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ரைட். அப்போது பட்டன் மூட்னா என்ன அப்படின்றத நான் பிறகு கேட்போம். பட் இப்போ இந்த பிம்பிள் இந்த கிளிக் பண்ணிட்டு 1 கிளிக்கில் பார்த்தீங்களா ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 கிளிக் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஓகே அவ்வளோதான். அதுக்கு பிறகு இங்கே கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து
இதை ப்ரஷ் பண்ணுற நேரத்தில் இதை மார்க்ஸ்லாம் போகும் பார்த்தீங்கன்னா. இதான் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்ய தேவையில்ல. பார்த்தீங்களா, இதுதான் ஆக்ஷன்ஸ். ஸ்கின் ஸ்மூத் பண்ணுற மாதிரி. சரி, ரிமூவ் பிம்பலை ரிமூவ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஒன் கிளிக். எப்படி இருந்துச்சு ஃபோட்டோ? இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படியா மாற்றிட்டோம். உங்களுக்கு ஐ கலரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்ம டக்குன்னு போவோம். சேஞ்ச் இந்த கிளியர் ஐஸை கிளியர் பண்ணுறது, ரைட்? ஐ பாப். நம்ம லிப் கலர் சேஞ்ச் பண்ணுவோம் டக்குன்னு. இதில் டீத் இருக்குது, லிப்ஸ். இந்த லிப்ஸுக்கு இந்த கிளிக் பண்ணுறோம். இந்த ரன். இப்போ நிறைய கலர் கொடுக்க போல பார்த்தீங்களா. ஸ்டாப். இந்த கிளிக் பண்ணுறீங்க. இந்த கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, லிப்ஸ்டிக் கொண்டு போட்டேன். பார்த்தீங்களா, பிஃபோர் ஆஃப்டர். இதில் கலர் போதா மாதிரி இருக்குன்னு சொன்னால் இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதலாவது படித்து தருவேன். என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு சப்ஜெக்ட் படித்து தருவேன். ஏன்னு சொன்னால் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை போட்டு தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ நமக்கு டக்குன்னு இதில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் போதா மாதிரி இருக்குன்னா கலர் கூட்டிக்கலாம். பார்த்தீங்களா, கலர் குறவாக இருக்குன்னா கலர் கூட்டலாம், கூடியா இருக்குன்னா குறைச்சிக்கலாம், ரைட்? இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம், ரைட்? நான் ப்ரஷ் பண்ணது இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, ரைட்? அது யோசிக்க தேவை, ரைட்? ஓகே, இதுதான் சிம்பிள் மெத்தட், ரைட்? அப்போ ஆக்ஷன்ஸ் நிறைய ஸ்கின் கலர் மாற்றுறது, ரீடச் பண்ணுறது, ஐ கலர் மாற்றுறது, ரைட்? இதெல்லாம் ஹேர் கலர் மாற்றுறது, நிறைய வேலை செய்யலாம். இப்போ இதில் இருந்தால் சுமார் ஆக்ஷன் போடும். பார்த்தீங்கன்னா ஒரு கிளமர் லுக் கொண்டு வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஃபோட்டோஸுக்கு வந்து ஒன் கிளிக்கில் வந்து நிறைய வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இது சப்ஜெக்ட் தான் சொல்கிறது வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் உங்களுக்கு தேவையான பொறுமதியான ஆக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து கிளாஸில் வச்சு தருவேன், ரைட்டா? அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில், ரைட், நம்ம 15 நாள் தான் வந்திருக்கோம். இன்னும் அப்படியே 10 நாள் இருக்கு, ரைட்? ஒர்க்கிங் வித் ஃபில்டர்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது, ரைட்? ஃபில்டர்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். அடுத்து ஒர்க்கிங் வித் கேமரா ரோன்னு சொல்கிறது வந்து ஒரு பொறுமதியான ஒரு சப்ஜெக்ட். ரோ இமேஜஸை வந்து எடிட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போது கேமரா ரோலை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, ரைட்? கேமரா ரோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் ஷேர் பண்ணுவேன், ரைட்? லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன மாதிரியா இருக்கோ, ரைட்? அவங்களோட கோர்ஸ் செய்கிற நேரத்தில் என்ன வெர்ஷன் புதுசாக இருந்திருக்கோ அந்த வெர்ஷனோட நம்ம செய்வோம், சரியா? 7வது கிளாஸ் உங்களோட என்ன வெர்ஷன் நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வெர்ஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்டா? அப்போது கேமரா ரோ, அதிகமான கேமரா ரோ ஃபில்டர்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், ரைட்டா? ப்ரீசெட்ஸ், ஃபில்டர்ஸ் இல்லை, ப்ரீசெட்ஸ், ரைட்? கேமரா ரோ ப்ரீசெட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், ரைட்? அப்போ உங்களுக்கு அதை வச்சும் நிறைய ஒர்க் பண்ணலாம். அதே போல் ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற பாட்டோட நான் உங்களுக்கு முழுமையாக கதைப்பேன். ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு ஃபேஸ் ரீடச்சிங், உங்களுக்கு டேமேஜான ஃபேஸ் வந்து ரீடச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூட்டி ரீடச்சிங், ரைட்? பியூட்டி ரீடச்சிங் சொல்லி தருவோம், ரைட்? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோவை ரீடச் பண்ணுறதும் சொல்லி தருவேன். அப்போ இந்த ரீடச் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இதில் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சிம்பிள் மெத்தட்ஸ், ஒரு சிம்பிளாக கிளிக் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்து மேனுவல் மெத்தட் ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஸ்டெப் கூடின மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஃபோட்டோஸ், டேமேஜ் கூடின ஃபோட்டோஸை நம்ம எப்படி ரீடச் பண்ணுறது, ரைட்? அப்படின்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இப்போ இந்த மாதிரியான பேசிக், இது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஃபோட்டோன்னு இல்லை, ரைட்? அப்போ இந்த மாதிரியான ஃபோட்டோஸை நம்ம எப்படி ரீடச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கேட்பேன், ரைட்? இதை வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாக ரீடச் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், ரைட்? இந்த மாதிரியான ஃபேஸஸ் எப்படி நம்ம இந்த பிம்பிளெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்? அதை விட அதுக்கு அங்கிட்டு போயிட்டு இன்னும் நல்ல டேமேஜான ஃபோட்டோஸ், ரைட்டா? ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரேன், ரைட்? இப்போ சாதாரணமாக இந்த இதில் சரியா ரீடச்சில் இந்த மாதிரியான ஃபேஸ் எடுத்து இந்த ஃபேஸுக்கு வந்து ஸ்கின் டோன் எப்படி எடுத்துகிட்டு வரது, பியூட்டி ரீடச்சிங் அப்படின்ற சொல்கிற இடத்துல இப்போ இந்த ஃபேஸ்ட கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபேஸ்ட கலர்ஸ், ரைட்? உங்களோட லிப் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ரைட்? இதுக்குள்ளேயே நம்ம எப்படி நம்ம நல்ல ஒரு கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி, ரைட்டா? எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரது, ரைட்? இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம சில கலர் இதை மாற்றி எப்படி நம்ம ஸ்கின் டோன்ஸ், நமக்கு விருப்பமான ஸ்கின் டோன் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுறேன், ரைட்டா? அப்போது மேனுவல் மெத்தட் ஒன்று காய்ப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன்ஸ் மூலமாக எப்படி நம்ம ரீடச் பண்ணுறது, ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நான் உங்களுக்கு ரீடச் சொல்லி தருவேன் எதுன்னு சொன்னால் ப்ளகிங்ஸ், ரைட்டா? ப்ளகிங்ஸ் மூலமாக ரீடச் ப்ரோ மாதிரியான ப்ளகிங்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ளகிங்ஸ், ரீடச் ப்ரோ ப்ளகிங்ஸ், இந்த ப்ளகிங்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த ரீடச் ப்ரோ ப்ளகிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபோட்டோஸ் ரீடச் பண்ணுறது, ரீடச் ப்ரோவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரீடச் ப்ரோவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸே நான் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்டா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஃபோட்டோஸ் ரீடச் பண்ணி ப்ரொஃபஷனலாக செய்கிறது அப்படின்றதே நான் உங்களுக்கு இதில் காய்ப்போம், ரைட்? ரீடச்சிங்னு சொல்கிறது ஒரு முழுமையான சப்ஜெக்ட், 2 நாள் முழுமையாக நடக்கும்.
ஃப்ரீ டச்சிங்க 2 நாள்ல நார்மலா படிக்க இயலாது. என்னன்னா, இதுக்கு மேல உள்ள இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே ரீடச்சிங்க்கு தேவைப்படக்கூடிய நெறைய விடயங்கள் கதைச்சிட்டு தான் இங்க வருவோம். ரைட்? அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸா இருக்கலாம், கேமரா ரோவா இருக்கலாம், அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ், கேமரா ரோஸ், மாஸ்கிங், ரைட்? கலர்ஸ் இது எல்லாமே கதைச்சிட்டு தான் இங்க வருவோம். இங்க அப்பா வந்தா தான் இது 2 நாள்ல முடிக்கலாம். இல்லன்னா அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு 2 நாள்ல முடிக்கிறது இல்ல. நெறைய விடயங்கள் இங்க நம்ம அதுக்குரிய பேஸ்மெண்ட் இங்க செஞ்சுட்டு தான் வருவோம். ரைட்? அதுக்குரிய ஸ்பாட் ஹீலிங் பிரஷ்ஷா இருக்கலாம். இது எல்லாமே கதைச்சிட்டு தான் இங்க வருவோம். அதுக்கு வந்ததுக்கு பிறகு 2 நாள்ல இந்த சப்ஜெக்ட் காய்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெட்டிங் ஆல்பம் அப்படின்ற சப்ஜெக்ட்ட காய்ப்போம். ரைட்டா? வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்றது எப்படி? தேங்க் யூ கார்ட்ஸ் டிசைன் பண்றது எப்படி? ரைட்? இதெல்லாமே நம்ம வந்து இதில காய்ப்போம். ரைட்டா? தேங்க் யூ கார்ட்ஸா இருக்கலாம், வெட்டிங் ஆல்பமா இருக்கலாம். ரைட்? அதெல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்றது? ரைட். இப்போ நான் வெட்டிங் ஆல்பம் ஒண்ணு ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் மெஷின்ல 2 ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்கு. அதனால ரைட் கொஞ்சம் சிக்கல். ரைட் வெட்டிங் ஆல்பம்ஸ் டிசைன் பண்றது ரைட் அதுக்குரிய நான் ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ரைட்டா? அப்போ வெட்டிங் ஆல்பம்ஸ் ரைட் வெட்டிங் ஆல்பம்ஸ் இருக்கு. ரைட் ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா அத ஷேர் பண்ணி விடுறேன். ரைட் அப்போ வெட்டிங் ஆல்பம்ஸ், தேங்க் யூ கார்ட்ஸ் டிசைன் பண்றது இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்? அண்ட் அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து அடுத்து நம்ம என்டர் ஆவோம். ரைட்? டே 21ல டிசைனிங் பார்ட் ஒன்னுக்கு என்டர் ஆவோம். ரைட்? இதுக்கு மேலே செய்ற சப்ஜெக்ட்டுகள்லயும் நான் டிசைனிங் பார்ட்ஸ் செய்து செய்து காட்டுவேன். பட் இங்க வந்து செப்பரேட்டா மறுபடி பிரிண்டிங் சம்பந்தமான டிசைனிங் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பிரிண்ட் டிசைனிங். சரியா? ஃப்ளையர் டிசைனிங், பிசினஸ் கார்ட் டிசைனிங், மேகசின் டிசைனிங், போஸ்டர் ரைட்? போஸ்டர்ன்ற சொல்ற நேரம் அது மூவி போஸ்டர் டிசைனிங் செய்வேன். ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நார்மல் போஸ்டர்ஸ் சம்மந்தமான டிசைனிங்கும் செய்வோம். ரைட்? அதேபோல புக் கவர் டிசைனிங், புக் கவர்ஸ். புக் கவர்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புக்ஸுக்கு வரக்கூடிய கவர்ஸ் ரைட்டா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் புக்கா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? அந்த புக்ஸ் த கவர்ஸ். புக் கவர்ஸ்ன்னு சொல்ற நேரம், புக் கவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வந்து பெர்ஃபெக்ட் பைண்டிங், சட்டில்ஸ்டிக், ரைட்? ஹார்ட் பைண்டிங். இந்த 3 சப்ஜெக்ட்ட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ரைட்? இதுல வந்து 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. ஹார்ட் பைண்டிங். புக்ஸ் பத்தின தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ரைட்? இல்லாதவங்க YouTubeல கூட சர்ச் பாருங்க. புக் கவர் அப்படின்னு அடிக்கிற நேரத்துல, பெர்ஃபெக்ட் பைண்டிங் அப்படின்னு அடிச்சு பாருங்க. சட்டில்ஸ்டிக்ன்னு அடிச்சு பாருங்க. ரைட்? அதேபோல ஹார்ட் பைண்டிங்ன்னு அடிச்சு பாருங்க. இந்த 3க்கும் உரிய டிசைனிங் நான் உங்களுக்கு எப்படி செய்றது? ரைட்? அதுல நம்ம பெர்ஃபெக்ட் பைண்டிங் ஒண்ணு செய்ற நேரத்துல, அந்த பெர்ஃபெக்ட் பைண்டிங்ல யூஸ் பண்ண வேண்டிய அ செட்டப் எப்படி? அதுல ப்ளீட் ஏரியாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? க்ரீசிங் மார்க் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எல்லாமே நம்ம எப்படி செட் பண்றது? சாட்டில்ஸ்டிக் புக் கவர் ஒண்ணு செய்றோம்னா அது எப்படி? ரைட்? இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? அண்ட் அதேபோல கொஞ்சம் இருங்க. அதெல்லாமே நம்ம வந்து கதைப்போம். சரியா? இந்த இடத்துல இருந்து ரைட் ஓகே. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். புக் கவர் டிசைனிங் அப்படின்ற இடத்துல. அதேபோல பார்த்தீங்கன்னா, Facebook போஸ்ட் டிசைன் ரைட்? Facebookஆ இருக்கலாம், Instagramஆ இருக்கலாம். அதுக்குரிய போஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்றது ரைட்? அப்போ அதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ரைட்? இந்த போஸ்ட் டிசைனிங் அப்படின்ற நேரத்துல இந்த போஸ்ட் பார்ட்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டுன மாரி, ரைட்? போஸ்ட் டிசைனிங் இருக்கலாம். இந்த ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் ஃப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஃபுட் ஃப்ளையர்ஸா இருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிசைனிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிசைனிங் செய்ய இருக்குன்னு சொல்லி, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய டிசைனிங்க கூட நான் செய்து காட்டுவேன். ரைட்? அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ரைட்? அப்போ இந்த மாதிரியான ஃப்ளையர்ஸா இருக்கலாம், புக் கவர்ஸா இருக்கலாம். ரைட்? அந்த மாதிரியான டிசைனிங்ஸ் எல்லாமே நம்ம இதுல கதைப்போம். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப புக் கவர் ரைட் நான் ஒரு புக் கவர் காட்டுறேன். ரைட்? அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நம்ம கதைக்கிறது வந்து ஃபோட்டோ மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் ரைட்? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் ரைட்? நெறைய ஃபோட்டோஸ யூஸ் பண்ணி எப்படி டிஃபரெண்ட்டான மேனிபுலேஷன் டிசைன் பண்ண மேனிபுலேஷன் செய்றது. ஃபோட்டோ மேனிபுலேஷன்ஸ் ரைட்டா? பேசிக் மேனிபுலேஷன்ஸ் ஒண்ணு இந்த இடத்துல போட்டிருக்கேன். பட் கிளாஸ்ல வச்சு நம்ம வந்து நெட்ல இருந்து தேடி ஒவ்வொரு மாரியான இதுகள யூஸ் பண்ணி நம்ம வந்து மேனிபுலேஷன்ஸ் செய்வோம். சரியா? அப்போ இதுல ம் இந்த மெஷின்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணினேன். ரைட்? அதுல கொஞ்சம் ஃபைல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்? கொஞ்சம் இருங்க. ரைட் இந்த ஃபில்ம் போஸ்டர்ஸ் எல்லாம் மேனிபுலேஷன்ஸ்ல தான் வரும். ரைட்டா? டிஃபரெண்ட் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான டிசைனிங் ஒண்ணு செய்றது. இப்போ 4, 5 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒரு இது செய்றதுக்கு நம்ம சொல்றது மேனிபுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ சாதாரணமா இந்த ஃபோட்டோ காட்டு இந்த போஸ்டர் காட்டும். இந்த போஸ்டரும் நான் அப்படிதான் செய்வோம். ரைட்டா? இந்த போஸ்டர் எடுத்தீங்கன்னா, இந்த போஸ்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு போஸ்டர் ரைட்? அப்ப அதுக்குரிய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைமுக்கு ட்ரை பண்றதுக்கு ரைட்? அப்போ அதை நான் செய்து காட்டுவேன். ரைட்? அப்போ கொஞ்சம் இருங்க. இதுல ரைட் நான் ஃபைல் தருவேன். சரியா? என்ட்ட ஃபைல்ஸ் இருக்கு. நான் டெஸ்க்டாப்ல மூவ் பண்ணி வச்சிருக்கேன். மெஷின்ஸ் கொஞ்சம் லோட் ஆகுறதுனால. ரைட். ஓகே.
அண்ட் இதா இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ரைட் எடிட். ரைட் இந்த எஃபெக்ட். இதான் மேனிபுலேஷன்ஸ் சொல்றது. இப்போ பேசிக்கா வந்து இந்த மாதிரியான ஒரு எடிட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேனிபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா. அப்ப இந்த மேனிபுலேஷன் செய்றதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள் இந்த இடத்துல இருக்காங்க. இது வேற ஃபோட்டோ உண்டு. இது வேற ஃபோட்டோ உண்டு பார்த்தீங்கன்னா. இந்த பொசிஷன் இது வேற, இது வேற. ரைட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான மேனிபுலேஷன் செய்றது. ரைட். இந்த மாதிரி இதான் மேனிபுலேஷன்ஸ் சொல்றது. இதெல்லாம் மேனிபுலேஷன்ஸ் தான். இது ஒரு மேனிபுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான மேனிபுலேஷன் தான். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி மலை ஒண்ணு இங்க இருக்கு. இது வேற குதிரைல இங்க இருக்காரு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபோட்டோஸ யூஸ் பண்ணி இந்த மாதிரியான மேனிபுலேஷன்ஸும் சரி. இதான் மேனிபுலேஷன்ஸ். ரைட். அப்போ இத விட டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேனிபுலேஷன்ஸ் உங்களுக்கு செய்யலாம். நான் 2, 3 மேனிபுலேஷன் செஞ்சதுக்கு பிறகு, ரைட் 2, 3 செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ரைட்டா? நம்ம டிசைன் பண்ணி காட்டுவோம் அண்ட் டிசைனிங்ஸ் நெறைய நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்றேன். இப்போ டிசைனிங் பார்க்குற நேரம் நீங்க ஒரு டார்கெட்ட வச்சுக்கொண்டு, நீங்க டிசைனிங்ஸ் அதிகமா பார்க்குற நேரம் உங்களுக்கு டிசைனிங் ஐடியாஸ் வரும். ரைட்டா? டிசைனிங் ஐடியாஸ் வரும். அதுக்கு பிறகு நீங்க அந்த ஐடியாஸ மட்டும் வச்சுட்டு இருந்தா வேலை இல்ல. அத வச்சு நீங்க பிராக்டிகல் பண்ற நேரம், ரைட்? நெறைய பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். ரைட். அதே போல டபுள் லைட் எஃபெக்ட்ஸ், ரைட், நியோன் லைட் எஃபெக்ட்ஸ், ரைட் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் சம்மந்தமான எல்லாமே நான் செய்து காட்டுவோம். ரைட். டபுள் லைட்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ பார்ப்போம் டபுள் லைட் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. ரைட். நம்ம நெட்ல போய் சர்ச் பண்ண போகல. நியோன் லைட். இதுதான் நியோன் லைட் எஃபெக்ட்னு சொல்றேன். இதுதான் நியோன் லைட் எஃபெக்ட்ஸ். அப்போ இந்த மாதிரியான நியோன் லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்றது? சரியா? அப்போ அதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் பென் டூல் எல்லாம் படிச்சதுக்கு பிறகு தான் இது செய்யலாம். ரைட். பென்ல பாத் டிசைனிங் அப்படின்றதெல்லாம் நம்ம படிப்போம். படிச்சதுக்கு பிறகு இத பேசிக்கா செஞ்சிடலாம் டக்குன்னு. ரைட். அப்போ அதெல்லாமே வந்து இந்த பென் டூல் அப்படின்றத படிச்சதால தான் இது செய்யலாம். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம். ரைட். அப்போ கலர்ஸ் பிளெண்டிங் மூட் சரியா செஞ்சா தான் இதில இருக்கக்கூடிய கலர்ஸ வந்து பிளெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பிளெண்டிங்ஸ். ரைட். ஒரு கலர போட்டு அத பிளெண்டிங் மூட்ல வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கு. ரைட். அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ரைட். அப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாமே காய்ப்போம். ரைட். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்து ரைட் இந்த எஃபெக்ட்ஸ் காய்ப்போம். டிஸ்போஸ் எஃபெக்ட், ரைட் டபுள் எக்ஸ்போஸ் எஃபெக்ட். டபுள் எக்ஸ்போஸ்ன்றது 2க்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ வச்சு அதோட ஒன்றோடு ஒன்று ஷேட் ஆகி போற மாதிரியான எஃபெக்ட்ஸ் டபுள் எக்ஸ்போஸ்ன்னு சொல்றோம். ரைட். அதே போல மூவி போஸ்டர்ஸ்ல அதிகமான டபுள் எக்ஸ்போஸ் இருக்கு. மூவி போஸ்டர்ஸ் டிசைனிங் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றத நான் காய்ப்பேன். ரைட். அதுல நிறைய டெக்னிக்ஸ் நம்ம காய்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மேக் அனிமேஷன் ஜிப் ஃபைல்ஸ். சின்ன அனிமேஷன் வீடியோஸ் மாரியான ஃபைல்ஸ் Photoshopல வச்சு செய்யலாம். சரியா? சின்ன அனிமேஷன்ஸ் ரைட். பெரிய வீடியோ கிரியேட் பண்ணலாம். அது செகண்ட் கணக்குக்கு சின்ன அனிமேஷன்ஸ் டிசைன் பண்ணலாம். அப்போ எப்படி நம்ம அந்த இப்போ ஒரு அனிமேஷன் வந்து செய்றது அப்படின்றத நான் இதில காய்ப்பேன். ரைட். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, Photoshop மொக்கப்ஸ் அப்படின்ற பார்ட் ஒண்ணு நான் காய்ப்பேன். மொக்கப்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து, நீங்க ஒரு டிசைன் செஞ்சதுக்கு பிறகு அந்த டிசைன வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில ம். நம்ம ஒரு டிசைன் செஞ்சதுக்கு அப்புறம், அந்த டிசைன வந்து அது ஒரு இந்த மாரி புக் கவர் டிசைன் பண்ணா, அந்த புக் கவர் வந்து இந்த மாரி புக்ஸ்ல இப்படி செட் ஆகி குடுக்குற மாரி. ரைட். இதான் சொல்றது மொக்கப்ஸ்ன்னு சொல்றது. புக் கவரா இருக்கலாம். ரைட். அது ஒரு பேக்கேஜா இருக்கலாம். இப்போ ஒரு பேக்கேஜிங் எடுத்தீங்கன்னு சொன்னா, பேக்கேஜிங் செஞ்சதுக்கு பிறகு இதான் டிசைன். இந்த டிசைன வந்து இந்த மாரி ஒரு பேக்கேஜ் இதில காட்டுறது. இதுதான் சொல்றது மொக்கப்ஸ்ன்னு சொல்றது. இந்த மாதிரியான மொக்கப்ஸ் எப்படி நம்ம செய்றது? ரைட். அப்போ அத தவிர, நான் இதோட சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய ஏஐல யூஸ் பண்ணி நம்ம எப்படி வொர்க் பண்றது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? நம்ம டிசைனிங்க வொர்க் பண்ற நேரத்தில ஏஐ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்போ அந்த ஏஐய நம்ம ஒரு அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணி நம்ம டிசைனிங் எப்படி நம்ம ப்ரொஃபஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இடையில தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இப்ப நம்ம ஒரு சின்ன பாடம் வந்தது. அந்த பாட்டுல ஏஐ எந்த மாரி யூஸ் பண்ணி அந்த பாட்ட எட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். இப்ப இதுல வந்து நான் ஏஐ படிச்சு குடுக்குறேன்னு சொல்லல. பட் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏஐ எல்லாமே நம்ம எப்படி எப்படி எடுத்து நம்ம வொர்க் பண்றது அப்படின்றத நான் இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள்ல நான் எடுத்து வந்து சொல்லி தருவேன். சரியா? அப்போ நமக்கு அப்படி வொர்க் பண்ணலாம். சரி. அப்போ இதுதான் நம்மோட சிலபஸ். 25 டேஸ் பட் சம்டைம் ஒரு ஆ சில உங்களுக்கு தேவையான டிசைனிங் இன்னும் தேவையான டிசைனிங் சில அவங்க டவுட்ஸ் கேட்கலாம். சரி நெறைய டவுட்ஸ் வரலாம். ரைட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு இன்னும் புதிய விடயங்கள், தேவையான விடயங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவைப்பட்டா, ரைட் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தேவைப்பட்டா, சம்டைம் ஒரு 2 கிளாஸஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். ரைட் அத விட நீங்க கேட்டா நான் எத்தன கிளாஸ் வேணாலும் செய்வேன். ரைட்டா? அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ரைட் சிலவங்க இன்ட்ரெஸ்ட்டா இந்த இது இருக்கு, இப்படி இருக்கு. ரைட் அவங்களோட வொர்க்கிங் இதுல இந்த மாரி இருக்கு. அந்த நேரத்துக்கு டவுட்ஸ் கேட்பவங்க நெறைய பேர் இருக்காங்க. ரைட் நெறைய பேஜஸ்ல அப்படி வரும். ரைட் அந்த நேரத்துக்கு நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வந்து கிளாஸஸ் செய்வேன். ரைட் 25 கிளாஸ் 25ல முடிப்பேன் அப்படின்னு இல்ல. ரைட் எங்களுக்கு 25 கிளாஸஸ் போகும். அண்ட் அத தவிர உங்களுக்கு தேவைப்பட்டா நான் இன்னும் கிளாஸஸ் டவுட் கிளியர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி நான் செய்வேன். 2ஓ 3 கிளாஸுக்கு மேல நம்ம செய்வோம். ரைட் அது எந்த பிரச்சனையும் இல்ல. அத தவிர நம்மோட கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இந்த ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணி இது எல்லாமே ஆன்லைன்ல நடக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்ரி கிளாஸஸ் இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் நம்ம தருவோம். யூடியூப் லிங்க்க ஷேர் பண்ணுவோம்.
ரைட். நடக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே ரெக்கார்டிங்ஸை நம்ம வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் முடிய நம்ம ரெக்கார்டிங்ஸ் ஷேர் பண்ணுவோம் அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸும் ஷேர் பண்ணுவோம். ரைட். அப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை வச்சு உங்களுக்கு கிளாஸஸில் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ரெக்கார்டிங் கட்டாயம் உங்களுக்கு எவ்ரி கிளாஸஸ் கிடைக்கும். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களுக்கு வந்து அந்த லைவில் ஜாயின் பண்ண இல்லாதவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸையும் யூஸ் பண்ணி கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அண்டு அடுத்தது இந்த கிளாஸில் சிலவங்களுக்கு தொடர்ந்து இப்போ நம்மட இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போன நேரம் இடையில கிளாஸஸ் மிஸ் ஆகி அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ரைட் அப்படின்னா இல்லாட்டி சிலவங்களுக்கு இப்போ சில எக்ஸாம்ஸ் வரலாம், ஒரு படிக்கிறவங்க இருப்பீங்க, அப்படி இப்படி வரலாம். அப்படி வந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேட்ச்சில் சரியாக கண்டினியூ பண்ணிக்கிற கிடைக்கலாட்டி நம்ம அடுத்த பேட்சுக்கு ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணி விடுவோம். நீங்கள் எத்தனை கிளாஸஸ் வேணாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ரைட். அது நம்மளோட பழைய பேட்சில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ரைட்டா? நம்ம எப்போ வேணாலும் கதைச்சா புதிய பேட்ச் ஒன்றுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விடுவோம். ரைட். இந்த ஒரு பேட்ச்சில் நீங்கள் சரியான முறையில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி சரியாக செஞ்சுட்டு போகிற நேரத்தில் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் புதிய பேட்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம புதிய பேட்சுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிடணும். நம்ம நீங்கள் ஒரு பேட்சுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணுமே தவிர புதுசாக நம்ம ஜாயின் பண்ணுற நேரம்லாம் நாங்கள் பேமெண்ட் எடுக்க மாட்டோம். ரைட். அதே நான் சொல்லிக்கிறேன். ரைட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ரைட். ஓகே. அப்போ இதுதான் நம்மளோட சிலபஸ். இந்த சிலபஸில் வந்து ஃபோட்டோஷாப் கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து A to Z உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? அண்டு அப்போது இதுக்கு நம்ம டியூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு PDF எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் கிளாஸில் அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ரைட். அப்போது உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு முழுமையாக கொஸ்ட் ஆக போகிறது ஒரு 6000 மாத்திரம் தான். ரைட். ஒரு சீனியர் அமௌண்ட் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். எதுவுமே செய்யலாத ஒரு அமௌண்ட் உண்டு. பட் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ட பொறுமதி வந்து 25 கிளாஸஸ்க்குரிய இந்த கோர்ஸுக்குரிய பொறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தேன் 50,000க்கு மேலே வரும். நீங்கள் யூடமியில் போய்ட்டு பார்க்கலாம். சரி, இந்த கோர்ஸ்ட அமௌண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ரைட். அப்போது இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர் வரக்கூடிய 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணும். ரைட்டா? அப்போது 1ஆம் தேதி தான் நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்டா? போயிட்டே வருது. பட் நம்ம கிளாஸை வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். ரைட். ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி. அப்போது அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உங்களோட பக்கத்தில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் கேட்கலாம். ரைட். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன். இந்த கோர்ஸ் முடிய ரைட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு சரியா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்ம வந்து போஸ்ட்டில் உங்களோட வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுவோம். சரியா? அப்போது கோர்ஸில் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது இந்த செய்யக்கூடிய ப்ராக்டிக்கல் 80% ப்ராக்டிகல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்வோம். ப்ரொஜெக்ட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் தான். ரைட். நம்மளோட டிசைனிங் கொஞ்சம் தருவோம். அந்த டிசைனிங்கை சரியான முறையில் செய்து நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். எல்லாமே இமெயிலில் தான் சப்மிட் பண்ணணும். சரியா? இமெயில் அட்ரஸ் எல்லாமே அது கிளாஸில் செஞ்சுட்டு போகிற நேரம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அது சரியான முறையில் அது அனுப்புகிறோம். இப்போயும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ரைட். நீங்கள் சரியான முறையில் அந்த இமெயில் எல்லாம் அனுப்பினதுக்கு பிறகு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைப்போம். சரி. அண்டு வேறு ஏதாவது சிக்கல்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அப்ப நாங்க போட்டோஷாப் இத படிச்சுட்டு மத்த இல்லஸ்ட்ரேட்டர் எல்லாம் படிக்கிறதா இருந்தா அதுக்கு பிறகு நாங்க பேமெண்ட் பண்ணணுமா எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஃபோட்டோஷாப் கோர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? இல்லஸ்ட்ரேட்டர் வந்து இந்த இடத்துல இல்ல. இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம வேறையா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். சரியா? ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஃபோட்டோஷாப் அப்படின்றது வந்து நீங்க இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ண போற நேரத்துல உங்களுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட்டா தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஃபோட்டோஷாப். ஃபோட்டோஷாப்ப ப்ரொஃபஷனலா செய்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த சப்ஜெக்ட்ட செய்யலாம். ரைட்? நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் பேட்ச் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 2nd வீக்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதுக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? பட் நீங்க ஃபோட்டோஷாப்ப முழுமையா சரியா செய்துட்டு இல்லஸ்ட்ரேட்டர் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? அண்ட் இதுதான் நம்மோட சிலபஸ். ரைட். நான் சிலபஸ் ஷார்ட் ஒரு இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் இமேஜ் ஒன்று வந்து ரைட் உங்களுக்கு நான் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ரைட்டா? பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்கும் இதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணப்படுது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா எடுக்கலாம். சரி. அண்ட்
இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிச்சுட்டு வேற எங்கேயும் மறுபடி யூடியூப்பில் சர்ச் பண்ணி அது இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் வராது ரைட்டா. உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கா ரைட்டா எல்லா விடயமும் ரைட் 100% இந்த சிலபஸுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது ரைட். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் இப்போ அதிகமான இடங்களில் மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன் ரைட்டா. கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் 3 மந்த்தில் கவர் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரைட். பட் நல்லா விளங்கிக்கங்க, கிராஃபிக் டிசைன் ஃபோட்டோஷாப், கொரல்ட்ரோ, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அதோட சேர்த்து கேன்வாவும் செய்து சொல்லித்தரேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரைட். ஒரு 5 சாஃப்ட்வேர் 3 மாதத்துக்கு கவர் பண்ணுறது அப்படின்னு ரைட். எனக்கு அது எப்படின்னு தெரியல, அது எப்படியுமே சக்ஸஸ் இல்லைன்றது மட்டும் தெரியும் ரைட். ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பார்க்கலாம் 25 கிளாஸஸ் ஃபோட்டோஷாப் மாத்திரம் நம்ம செய்கிறோம். அண்ட் 3 மந்த்துக்கு கூட ரைட். 3 மந்த் ப்ளஸ் ஒரு 2 வீக் மாதிரி போகும் ரைட்டா. ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்குக்கு ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வீக்குக்கு நம்ம வந்து உங்களோட குரூப்பில் இருக்கிறவங்களோட கதைச்சிட்டு வீக்குக்கு ஒரு 2 கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் அது வீக்குக்கு ஒரு கிளாஸ் போட்டு 3 மந்த்தில் முடிக்கல. அது உங்களுக்கு தெரியும் 25 கிளாஸஸ்ன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு 12 கிளாஸஸ் தான் வரப்போகுது ரைட். அப்போ நம்ம அதை கொஞ்சம் கதைச்சி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீக்குக்கு 2 கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் ரைட். அப்போ தான் 3 மந்தில் முடிக்கலாம் சரி. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிலபஸும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஏன் அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே வீக்குக்கு ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா இதில் நிறைய ப்ராக்டிகல்ஸ் வரும் ரைட்டா. இந்த ஒரு ப்ராக்டிகல்ஸை வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரைட்டா. உங்களுக்கே சம்டைம் நான் வீக்குக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்படி அவசரமாக போட்டுட்டேன்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிகல்ஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கிற முடியாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ரைட். உங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆகிடும் ரைட். இன்றைக்கி ஒரு கிளாஸ் முடிஞ்சு அடுத்த ப்ராக்டிகல் செய்ய கிடைக்கல, அதுக்கு அடுத்த கிளாஸ் தொடங்கிடுச்சு ரைட். அப்போ உங்களுக்கு விளங்காமல் போயிடும். அப்படி ஒரு சிக்கலாகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து வீக்குக்கு ஒரு கிளாஸ் மீனி நம்ம போவோம். ஏன்னு சொன்னால் இந்த ஷெடியூலுக்கு நீங்கள் வரணும் ரைட். அதுக்காக வேண்டி வீக்குக்கு 1 கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் சரியா. அப்போ ஒரு 4 கிளாஸோ 5 கிளாஸ் நம்ம போகும் காட்டியும் நம்ம வந்து வீக்குக்கு 1 கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் 5 கிளாஸோ 6 கிளாஸ் வரைக்கும் ஒரு வீக்குக்கு 1 கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம வீக்குக்கு ஒரு 2 கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி ஸ்பீட் ஆகுறதுன்னு உங்களுக்கு ஓகே ஆகும் சரியா. அப்போது உங்களோட ப்ராக்டிகல்ஸும் உங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் கிளாஸ் முடிய உங்களுக்கு 1 டேயோ 2 டேவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராக்டிகல்ஸையும் சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகும் சரியா. அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ட்ராக்குளுக்கு வந்துடுவீங்க. ஒரு கிராஃபிக் டிசைனராக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த ட்ராக்குளுக்கு நீங்கள் ஒட்டோவாக வந்துடுவீங்க. இல்லைனா நான் வீக்குக்கு ஒரு 3 கிளாஸை ஃபஸ்ட்டாக தொடங்கினோடனே நான் செய்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது செய்ய இயலாது ரைட். அது சக்ஸஸ் இல்லை. நமக்கு தெரியும் நம்ம ஃபிசிக்கல் கிளாஸை செய்கிற நேரமும் வீக்குக்கு 1 கிளாஸ் தான் அரேஞ்ச் பண்ணும் ரைட்டா. அப்போ தான் அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சரியான முறையில் போய் சேரும் ரைட். அந்த செட்டப்பில் தான் நம்ம இந்த கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரைட். இது 30வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் கோர்ஸ் சம்பந்தமாக. ரைட். நான் நினைக்கிறேன் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு ரைட். ஓகே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ரைட் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் சரியா. இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் ரைட். வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. கட்டாயம் நான் வந்து உங்களோட டவுட்ஸுக்குரிய ரிப்ளையை நான் தருவேன் சரி. அண்ட் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது ரைட். நீங்கள் ஜாயின்டாக இருக்கக்கூடிய குரூப்பில் இந்த மூலமாக தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரைட். இதில் வந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு இந்த நம்பரில் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்கலாம் சரி. அப்போது எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி நம்ம 1வது நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணி விடுறேன். அண்ட் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் சரி. அப்போது மோஸ்ட்லி வந்து இது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான். பட் இதையும் பேமெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமானவங்க இருந்தால் ரைட்டா அப்படி இருக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணலாம் ரைட்டா. அப்போது அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸே நான் வந்து உங்களுக்கு மெசேஜில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போடுறதோடு சேர்த்து குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறேன் ரைட். அப்போது உங்களுக்கு 2 தவணையில் பேமெண்ட் பண்ணி இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். கஷ்டமானவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்துங்க ரைட். எந்த இஷ்யூவும் இல்லை ரைட். அப்போது அப்படி இல்லாதவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு குரூப்புக்கு நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம் சரி. அந்த குரூப்பில் தான் நம்ம கிளாஸுக்குரிய ஜூம் லிங்க்ஸ் அண்ட் அதுக்குரிய இந்த கிளாஸுக்குரிய எல்லா விதமான சப்ஜெக்டும் அதில் தான் ஷேர் பண்ணப்படும் ஓகே. அண்ட் அப்போது நம்ம கிளாஸில் சந்திக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட்
உங்களோட பொறுமதியான நேரத்த ஒதுக்கி நம்மட இந்த ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ணவங்க அனைவருக்கும் கனேடியன் காலேஜ் சார்பாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. குட் நைட் எவ்ரிவன். Thank you, sir. Yes, sir. வெல்கம். Good night, sir. குட் நைட். Good night. குட் நைட் எவ்ரிவன். Good night, sir. Good night. Mm.